ஹலோ காய்ஸ், உங்களுக்காக ஒரு மூவி தான் எடுத்து வந்துருக்கேன். கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். ஓகேடா, ஹாப்பி கார்த்திகை தீபம். ஓகேடா, இந்த மூவி யாருக்குன்னா ஜேகேஏ டாப்பாக வச்சபடி ஸ்டெப் பிரதர் ஸ்டோரி கேட்ட சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோஸ்க்காக தான். ஓகேடா, அப்புறம் November 25 உன்னோட பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி நீ தான் ஸ்டெப் பிரதர் ஸ்டோரி கேட்டிருந்த. நீ கேட்ட ஸ்டோரி தான் சிஸ்டர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் என்கிட்ட இன்னொரு சிஸ்டருமே பேட்டை விஷா தான் டுமாரோ பேட்டைங்கிற மாதிரி என்கிட்ட கமெண்ட் பண்ணி ஸ்டெப் பிரதர் ஸ்டோரியில் ஜேகே டாப்பா வச்சபடி கேட்டிருந்தீங்க. 2 சிஸ்டரும் அந்த மாதிரி ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட 2-3 சிஸ்டர்ஸ் ஸ்டெப் பிரதரில் ஜேகே வச்சபடி கேட்டிருந்தீங்க. நான் டே டாப்பா வச்சபடி தான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்துருப்பேன். ஜேகே டாப்பா வச்சு கேட்ட சிஸ்டர் அண்ட் ப்ரோக்கு இந்த ஸ்டோரி ஓகே ஆடாம். ஸ்டோரி எப்படி இருக்குனுங்கிற மாதிரி ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணுறேன். நான் பேசுகிற விட எதாவது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சு ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஓகே ஆடம். அப்புறம் இங்கே பாருங்கடா, என்னால் 3 எஃப்எஃபாக கண்டினியூவாக போட முடியல. நான் இதே மூவியில் சொல்கிறேன்னா எஃப்எஃப் பார்க்குற சிஸ்டர்ஸும் மூவி பார்க்குற சிஸ்டர்ஸும் மூவியில் கண்டிப்பாக நீங்கள் எல்லா சிஸ்டர்ஸுமே மூவி பார்ப்பீங்கங்கிறதுனால தான் நான் இதில் சொல்கிறேன். ஏன்னா என்னால் 3 எஃப்எஃபாக கண்டினியூவாக போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஹவுஸ் ஒர்க் இருக்குது, அப்புறம் இந்த ஒர்க்கையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது. அதனால நான் இப்போதைக்கு மை ரூட் பாய் ஃப்ரெண்டாக ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணி எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னால் 2 எஃப்எஃப் தான் போட முடியும். ஓகேயாடா, என்னால் அது கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேயா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு காலேஜ் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி காலேஜை காட்டுனா அந்த காலேஜில் நம்ம ஜங்குக் சீனியர் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தால் காலேஜில் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கேங்குமே இருக்கும். அந்த கேங் பர்சன்ஸ் நம்ம ஜங்குக் கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கோட கேங்கும் அந்த பர்சனோட கேங்கும் ஃபைட் பண்ணுது. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம ஜங்குக் கூட சுகா அப்புறம் ஆரம் ஜின் ஜேகப் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக் கூட தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜங்குக்கோட டீமில் இத்தனை பர்சன்ஸ் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கும் நம்ம பாய்ஸஸுமே ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தால் ஏண்டாடே எவ்வளோ திமிர் இருந்தால் ஒவ்வொரு டைமும் டோர்னமெண்ட்டில் நீ தோற்று போனால் அதுக்காக எப்போ பார்த்தாலும் என் ஃப்ரெண்டு ஜங்குக்கிட்டே தான் ப்ராப்ளம் பண்ணுவியாடா. வின் பண்ணி பாருண்டா. ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd year வந்துட்டோம். இப்போ கூட நீ ஜங்குக்கு கீழே தான் இருக்கிற. அப்படி இருந்தும் வின் ஆக முடியலையேன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுவிட்டு ஏன்டா எங்ககிட்ட ப்ராப்ளத்தை பண்ணுறேங்கிற மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி பாய்ஸஸ்குள்ளேயும் ஆப்போசிட் டீம் பர்சன்டோட நேம் ஜாக்ஸ்னு வச்சுப்போம். ஜாக்ஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் அங்கே பாரு ஜங்குக், இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸே என்னையே நீ அடிச்சிருக்கலாம். நான் கண்டிப்பாக பாரு இந்த ஃபைனல் இயர் எண்ட் ஆகி காலேஜ் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை நான் வின் பண்ணி தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் படாடே போடா, அதெல்லாம் எப்போதுமே நடக்காது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு வாடா போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போவாரா. இந்த மாதிரி போனால் ஏன்டா டே மார்னிங்கே எவ்வளோ பெரிய ஃபைட்டு தேவையாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேர் கரெக்டாக அவங்களோட கிளாஸ் ரூம் போகிறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் பண்ண ஜங்குக்கு அவர் இருக்கிற கண்ட்ரி கொரியாவில் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட ஒரே ஒரு சன் தான் நம்ம ஜங்குக்கு ஜங்குக்கோட மாம் டெத் ஆகிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஜங்குக்கோட டேட் ஜங்குக்கு ஒரு 10 வயசு இருக்க சொல்லியும் இன்னொரு கேர்ளை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேடா. ஜங்குக்கு ஸ்டெப் மாம் இருக்காங்க. இந்த மூமெண்ட்டில் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கிளாஸ் ரூம்குள்ளே கரெக்டாக என்ட்ராகி லாஸ்ட்டு டெஸ்கில் தான் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேர் அரேஞ்சாகி உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு சுகா ஆரம் ஜின்னு ஜேகப்புங்கிற மாரி, அதாவது லாஸ்ட்டு டெஸ்க் அதுக்கு முந்தின டெஸ்க்கு இந்த மாதிரி 3 பர்சன்ஸாக அரேஞ்ச் ஆகி உட்காந்துருப்பாங்களா. அந்த மாதிரி உட்காந்துருந்தா என்னடா ஜங்குக்கு இன்றைக்காவது ஹவுஸ்க்கு போகிற ஐடியாவில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எவன்டா ஹவுஸுக்கு போமா, ஹவுஸை பார்த்தாலே இப்போ பயங்கர காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி திட்டுனா ஏன்டா அவ்வளோ டென்ஷன் ஆகுற. எனக்கு பிடிக்காத ஒரு மேரேஜை பண்ணிவிட்டு மாமன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 3rd பர்சன்ட்டை கொண்டு என் முன்னாடி விட்டதே தப்பு. மேரேஜ் அந்த மாதிரி பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ அந்த லேடிக்கு ஒரு பையன் வேற இருக்கானா. அவன் இவ்வளோ டேஸ் அவங்க கிராண்ட்மாவோட ஹவுஸில் இருந்தானா. இப்போ அவங்க கிராண்ட்மா டெத் ஆகிட்டாங்களாம். டெத் ஆன மூமெண்ட்டில் கிராண்ட்மா கூட இருந்த பொசிஷனை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ அவன் மாம் கூட ஏன் ஹவுஸில் ஸ்டே பண்ண போகிறானா. இதுக்கப்புறமா அந்த ஹவுஸுக்கு நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுனா ஏண்டா உன்னோட ஸ்டெப் பிரதர்லாடா. டாய் அவன் என் கூட பிறந்த பிரதர் இல்லை,
எனக்கு பிடிக்காத ஒரு மேரேஜை பண்ணி அதில் வந்த ரிலேஷன்ஷிப் தான் அந்த ஸ்டெப் பிரதர். அவனையும் சரி அவன் மாமையும் சரி எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாரி செம்ம காண்டில் இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தான். அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒரு கேர்ள் என்ட்ரு ஆகுறா. அந்த கேர்ளோட நேமை நம்ம ஜாக்ஸின்னு வச்சுப்போம். ஜாக்ஸி ரன் பண்ண அப்படி உள்ள வந்துட்டு, ஹேய் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா, நமக்கு எப்போதுமே சம் போடுவாங்கள்ல, அந்த மேமுக்கு பதிலாக செம்ம ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன் நம்மளுக்கு நியூவாக ப்ரொஃபஸராக வந்திருக்காங்க. இனி அவர் தான் நமக்கு இந்த சம், அதாவது மேக்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த கிளாஸ் மட்டும் எடுக்க போகிறது இந்த ப்ரொஃபஸர் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு ஏற்கனவே அந்த மேம் சம் போட்டாலே ஒன்றுமே புரியாது, நியூவாக வர ஹேண்ட்ஸமாக வர இருக்கிற பர்சன்டா, அப்போ சம்மே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திட்டின பொசிஷன்லேயே அங்கே உட்காந்துருப்பாரா, அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். கரெக்டாக அந்த கிளாஸ் ரூம்குள்ள பிரின்ஸ்பலோடு நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. பிரின்ஸ்பல் கரெக்டாகிட்டே உள்ளே கூட்டிகிட்டு வருவாரா, அந்த மாதிரி இருந்தா கடுப்பில் கண்ட மெனிக்க திட்டிகிட்டு இருந்து நம்ம ஜங்குக்கு தான் உள்ளே என்ட்ராகிறட்டே பாட்டை அடுத்த செகண்டு ஷம ஷாக் ரியாக்ஷன். இந்த மாதிரி ஷாக் ரியாக்ஷன் ஜங்குக்கு மட்டும் இல்லை, ஜங்குக்கு சுற்றி இருக்கிற பாய்ஸஸ் அவ்வளோ இருந்தா, ஏண்டா டே என்னடா சொன்ன நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ பேர் நம்ம ஜங்குக்கு பார்ப்பாங்களா, இந்த மாதிரி பார்த்தேன். டே அப்படி உள்ள என்ட்ராகி, என்னோட நேம் கிம் ஜயாங், உங்களுக்கு நியூ ப்ரொஃபஸராக உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் மட்டும் எடுக்க போகிறது நான் தான். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் நிறைய சம்ஸை சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி டே செம்ம க்யூட்டாக அழகாக பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசணும், ஐயோ ப்ரொஃபஸர் பார்க்க மட்டும் ஹேண்ட்ஸமாக இல்லைப்பா, பேசுகிறதும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளை வேறு நம்ம டேயை பார்த்து இந்த மாதிரி பேசினா டே வந்துட்டு பிரின்ஸிபலை நோட் பண்ணிவிட்டு, சரி நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பேசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேடா அப்படியே அந்த அவருக்குன்னு டேபிள் இருக்கும்ல அதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, என்னோடய நேம் கிம் டயாங், இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சிட்டியில் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே என்னோடய ஒர்க்கை பிரேக் பண்ணிவிட்டு தான் நியூவாக இந்த பிளேஸில் நான் ஒர்க்குக்கு வந்துருக்கேன். என்னோடய நேம் நான் சொல்லிட்டேன், உங்களோட நேம் இல்லாட்டி எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறீங்களா, உங்களை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தையாக கேட்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா எல்லாருமே நம்ம டேயை பார்த்து சிரிச்சபடியே அவங்களோட நேமெல்லாம் சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தேன். கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் கிட்ட வந்தால் என்னோடய நேம் சுகா, என்னோட நேம் சுகா, என்னோட நேம் ஜின், என்னோட நேம் ஆரம், என்னோட நேம் ஜேகோப், என்னோட நேம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி வெறும் நேமை மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு கீழே உட்காருந்தாங்க. அவ்வளோதானா, எல்லாருமே அவங்க இன்ட்ரோவை ரொம்ப பெருசாக கொடுத்தாங்க, நீங்கள் என்ன நேம் மட்டும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு அவ்வளோ லென்த்தாலாம் கொடுக்குறது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா, இந்த மாதிரி சொன்னேன். ஹோ அப்படியா, சரி ஓகே நைஸ் காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கலாமாங்கிற மாதிரி கேட்டால் அதெல்லாம் எடுக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டேன்னா, சரி இன்றைக்கி நான் நியூவாக இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கிறதுனால அவங்க கூட கொஞ்சம் நான் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன். நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்லுவாரா. பேண்ட்டை அப்படி ஒன்றும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே நோட் பண்ணேன். இப்போ நம்ம டேடா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் சேர்ந்து அந்த அவருக்கான ப்ரீட்ஸ் இருக்கும்ல, அந்த ப்ரீட் முடியட்டண்டியுமே நல்லா டைட்டாக என்ஜாய் பண்ணுறாரு. சிரித்து பேசுவாரா, இந்த மாதிரி சிரித்து பேசுகிறதும் நம்ம ஜங்குக்கு அப்படியே ரசிக்கிறாரு. ரசிக்க மட்டுமா செய்கிறாரு, நம்ம டேயா மொபைலில் வீடியோ எடுக்கிறாரு. இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, ஏன்டா டே நீ பண்ணுறதெல்லாம் தப்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சுமார்டா பாய் ஃப்ரெண்டை வீடியோ எடுக்காமல் வேறு யாரும் எடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி நம்ம டேயை வளைச்சி வீடியோ எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். பெல்லு கிளிக் ஆகிட்டே அப்படியே அந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போனால் போன அடுத்த செகண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லா பர்சன்ஸுமே நம்ம டேயை வச்சே ஃப்ளிட்டியாக பேசுவாங்களா. இதை கேட்க சொல்ல நம்ம ஜங்குக்கு காண்டி எங்கேயே போகுது. டே அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டா, என்னடா உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேண்டில் நோட் பண்ணிவிட்டு ஃபைட்டுக்கு போகிற மாதிரி எழுந்துப்பாரா, எங்கே அப்படிங்கிற மாதிரி ஷிகா கேட்கவும், டே ஏன் பாய் ஃப்ரெண்டா, டே லூஸு உன்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக காலேஜோட டெரஸில் தான் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நிற்கிறாங்க. நிற்கிறது மட்டுமா, நம்ம ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் ட்ரிங்க் பாட்டில் இருக்குது. போதா குறைக்கு நம்ம பாய்ஸஸ்மே ட்ரிங்க் பண்ணுறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, ஃபுட்டை சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, டே ஜங்குக்கு நீ சொன்னதெல்லாம் கேட்டு நானும் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நான் தான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப சின்ன பையன் நினச்சேன்டா, ஆனால் நமக்கே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருப்பான்னு நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே அந்த லுக்கில் அப்படி பார்க்க சொல்ல எனக்கு என்னை விட ஏஜ் கம்மியான பையன் மாதிரி தெரிஞ்சு, இப்போ ஏஜில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இப்போ அவன் ப்ரொஃபஸராக இருந்தால் என்ன, லவ் பண்ணுறது ஹார்ட்டு ஏஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
கண்டிப்பாக நான் அவன்கிட்ட லவ்வை சொல்லுவேன். டேய் நீ லவ்வை சொன்னால் மட்டும் ப்ரொபோசர் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறியா? அவர் உனக்கு ப்ரொப்போசர்டா. டேய் ப்ரொப்போசரெல்லாம் கரெக்ட் பண்ணுறது ஈஸிடா, ஃப்ரீ பண்ணி விட்றா அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கும் நம்ம பாய்ஸஸுமே காலேஜ் முடிஞ்சு நம்ம ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கிளப்பில் என்ஜாய் பண்ண போயிருப்பாரு ஒரு 1 வீக் முன்னாடி. அப்போவும் இந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக்கோட கேரக்டர் எப்படின்னா, சரியான ஒரு ரூட் கேரக்டர். ரூட் மட்டும் கிடையாது, ஜங்குக்கு ஆசைப்பட்டாருன்னா அதை அப்படியே எடுத்துக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டி கொண்ட ஒரு பர்சன். இப்போ ஒரு திங்ஸு அது தனக்கு வேணும்னு திங்க் பண்ணிட்டா அந்த திங்ஸ் ஜங்குக்கு அதை மட்டும்தான் இருக்கணும், அதர் பர்சன்ட்டுக்கு கிடையாது. அது சைல்ட்லேருந்தே நம்ம ஜங்குக்கு அந்த பிஹேவியர் இருந்திருக்கும். குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் மாம் டேட்டான அந்த பொசிஷனில் ஆசைப்பட்டு கேட்குறத எதையுமே நோ சொல்லாமல் ஜங்குக்கோட டாட் நல்லா அழகாகவே நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுத்துட்டுருப்பாரு. அது ஏஜ் ஆக ஆக சின்ன சின்ன பொருளாக கேட்டுன்றது அப்புறம் அடம் பிடிக்கிற அளவுக்கு பெருசாகவே வந்துருக்கும். ஏதாவது ஒன்று நம்ம ஜங்கு கேட்டு அதுக்கு ஜங்குக்கோட டாட் ரிஜெக்ட் பண்ணால் உடனே ஃபைட்டு தான். அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு ஆசைப்படுறத அவருக்குன்னு எடுத்துக்கலான்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த பொசிஷனில் நம்ம ஜங்குக்கு இப்படி கிளப்பில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கிட்ட 2-3 பர்சன்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க. அதாவது ட்ரிங்க் பண்ண போட்டியில் இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஜங்குக்கிட்ட சரியான ஆங்க்ரி மேன் ஆச்சு. அவருமே கோவத்துக்கு அந்த பர்சன்ட் கூட ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 பர்சன்ஸ் 2 டீமுக்குள்ளேயும் ஃபைட் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஃபைட்டெல்லாம் என் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பைக்கை ட்ரைவ் பண்ணபடியாக ஹவுஸ்க்கு ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. செம்மையாகவே ட்ரிங்க் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டில் பைக்கை ட்ரை பண்ணிகிட்டே வரவர் பைக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி பைக்கை கீழே போட்டபடி ரோட்டில் நம்ம ஜங்குக்கு விழுற மூமெண்ட்டை அதே ரோட்டில் வந்து நம்ம டே நோட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணியிருந்தேன். டே வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே பைக்கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு, உனக்கு என்னாச்சு? அடி எதுவும் பட்டுருச்சா என்ன? ஓ மை காட், இந்த அளவுக்கா ட்ரிங்க் பண்ணுவ? இவ்வளோக்குள்ளே ட்ரிங்க் பண்ணிவிட்டு சிங்கிளாக பைக் எடுத்துகிட்டு வர? உன்னோட ஃபேஸ்லலாம் ஏன் பிளட்டாக இருக்குது? நார்மலாக தானே கீழே விழுந்த, இந்த அளவுக்கு ஏன் பிளட் ஆச்சு? அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் ஜங்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திண்டு மாதிரி இருக்குது, ரோட்டில் திண்டு மாதிரி இருக்குது. அந்த திண்டில் நம்ம ஜங்குக்கு உட்கார வச்சுட்டு டே அவரோட பாக்கெட்டில் இருக்கிற கர்ச்சீப் எடுத்து ஜங்குக்கோட ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்கும், அந்த ஷாப்பில் போய் மெடிக்கல் திங்ஸ் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து ஜங்குக்கோட ஃபேஸில் இருக்க பிளட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கு லைட்டாக ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்டு இருந்துருப்பாரு. போட்டுவிட்டுட்டு ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஃபைட்லாம் பண்ணுற? ஃபைட் பண்ணியா? ட்ரிங்க் பண்ணுறதே தப்பு, ஃபைட் வேறு நீ பண்ணுவியா? அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிவிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம நடந்துக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணால் கிளப்பில் நம்ம ஜங்குக்கோட மாமா வச்சு தான் ஹேட் ஆக்குற மாதிரி திட்டின்னு இருப்பாங்க. மாமா வச்சு பேசின அந்த மூமெண்ட்டில் தான் கோர்ட்டில் நம்ம ஜங்குக்கு ஃபைட்டே பண்ணியிருப்பார். இந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேர் காட்டிகிட்டு இருப்பார்ல, இந்த கேரிங் மட்டும் நோட் பண்ணிவிட்டு உன்னோட ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறியா? நான் வேணால் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரிட்டே கேட்டிருப்பாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து அதெல்லாம் நீ ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சேஃபாக போயிடுவல்ல ஹவுஸ்க்கு அப்படிங்கிற மாதிரிட்டே திரும்பவும் கேட்பாரா? எனக்கு போக தெரியும்டா, போடா அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. இந்த மாரி சொன்னேன் நம்மகிட்ட. சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ட்ரிங்க் பண்ணதுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலையும் கொண்டு வந்து ஜங்குக்கோட ஆன்சரில் கொடுத்துட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போயிடுவாரா அந்த மாதிரி பண்ணோம். அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக நம்ம சுகாவும் நம்ம ஜின்னும் வந்துருவாங்க. டேய் லூஸு, அப்போவே சொன்னோம்லடா ஓவராக ட்ரிங்க் பண்ணியிருக்க, பைக் எடுத்துகிட்டு போவாதுன்ட்டு. ஆமாம் உன்னோட ஃபேஸ்லலாம் இப்படி யார் ஃபஸ்ட் எய்ட் பண்ணது அப்படிங்கிற மாரி கேட்கவும், டேய் அதெல்லாம் தெரியலடா வாடா போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக பாய்ஸஸ் எல்லாருமே ஒரே பிளேஸில் ஒரே ரூமில் தான், அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே ஒரே பிளேஸில். ஏன்னா நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அதர் சிட்டிலேருந்து இங்கே தான் காலேஜ் ஸ்டடி படிக்க வந்துருப்பாங்க. அதனால எல்லோரும் ஒன்றா ஒரே பிளேஸில் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி ட்ரிங்க் பண்ண போடியில் எல்லாருமே ஸ்லீப் ஆனால் நம்ம ஜங்குக்குமே போய் ஒரு சோஃபாவில் படுத்து ஸ்லீப் ஆகிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுமா, மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு அப்படி எழுந்து பாடியெல்லாம் நெளிச்சு விட்டபடி கரெக்டாக மிரர் முன்னாடி வந்து நின்னா அப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மூமெண்ட், பேண்டேஜ் போட்டிருக்க மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணி பார்க்குறாரு. யார்டா இது என் ஃபேஸ் முழுக்க இப்படி அப்ளை பண்ணது அப்படிங்கிற மாதிரி
அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து ஃப்ரெஷ் அப் ஆன பொசிஷன்லேயே திங்க் பண்ணி பார்க்குறாரு. இப்படி திங்க் பண்ணி பார்த்தா ஜங்குக் கீழே விழுந்த மூமெண்ட்டு வேகமாக வந்து ஜங்குக்கை அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணி ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த மூமெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாமே திங்க் ஆகியிருக்கும். இந்த மாதிரி திங்க் ஆனால் நம்ம டேயோட ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம ஜங்குக்கு கிளியராக இருந்திருக்காது. ஆனால் டேயை தெரிஞ்சிருக்கும். அந்த மூமெண்ட்லேயே நேராக காலேஜுக்கு ரெடியாகி வருவாராம். இந்த மாதிரி வந்தால் எந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம டேயும் ஜங்குக்கும் மீட் பண்ணாங்க. அதே ஸ்ட்ரீட் வழியாடு நம்ம டே வந்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டாக பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஹேய் ஹேய் நீ தானடா என்னை நைட்டு சேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டேட்ட பேசலாம்ங்கிற மாதிரி காலேஜுக்கு வந்தவர் டேயை ஃபாலோ பண்ணபடி போவார். ஆனால் பாட்டு டே குட்டி சண்டு வழியே தப்பிச்சு போயிடுவார். இந்த மாதிரி சண்டுக்குள்ளோடி போன மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த வழியை பைக் எடுத்து போக முடியாது, டே அங்கே வர போயிட்டியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நம்ம டேயை சுற்றி முற்றி தேடி இருப்பார். ஆனால் பட்டு நம்ம டே எங்கே மாற போனாருங்கிறது நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ நம்ம டேயை அப்படி அந்த குட்டி மூமெண்ட்டில் பார்த்தவர் நம்ம ஜங்குக்கு நல்லாவே ட்ராயிங் பண்ணவும் தெரியும், சிங் பாட தெரியும், ஃபைட் பண்ண தெரியும், ப்ளே பண்ண தெரியும். அதாவது ஃபுட்பால் இந்த டோர்னமெண்ட்லாம் வச்சு ப்ளே பண்ணுவாங்களா, அதெல்லாம் நல்லா ப்ளே பண்ண தெரியும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஜங்குக்கு ஃபஸ்ட்டுனா கோவத்துலேயும் கிங்காக தான் இருப்பார். இந்த மூமெண்ட்டில் நம்ம டேயோட அந்த லுக்கை அப்படியே ட்ராயிங் பண்ணி பாய்ஸஸ் எல்லாத்தையும் காட்டினா ட்ராயிங் நல்லா தான்டா இருக்குது, ரியாலில் நேராக இருப்பானா, ரியாலிட்டியில் பார்க்க சொல்ல அழகாக இருப்பானா அப்படிங்கிற மாரி இப்படி கேட்டால் கண்டிப்பாக பாருங்கள் அவனோட பிக்கை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி எட்டு வருவேங்கிற மாரி சொல்லிட்டு அதே ரோட்டில் டெய்லியுமே நம்ம டே தெளிஞ்சிருப்பார். ஒன் டே வந்து நம்ம டே வந்து சிங்கிளாக வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேட்ட பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி டேயோட பிக்கு வேணும்னுக்கிறதுக்காக நம்ம டே ஆப்போசிட்டில் வர மூமெண்ட்டில் டேயை ஒரு பிக்கும் எடுத்துப்பார். எடுத்துகிட்டு டேட்ட பேச அப்போவும் கரெக்டாக டே கிட்ட வருவாரா. இப்படி வந்தா டே கிட்ட பேச வர நம்ம ஜங்குவுக்கு முன்னாடி ஜங்குக்கோட டேடு காரோட வந்து நிற்பார். இந்த மாதிரி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஒரு ஹுட்டான மூமெண்ட்டில் பேடான மெமரி என்ட்ராகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோவத்திலேயே மொபைலில் பேக் சைடில் அவரோட பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு போயிடுவார். ஹே ஜங்குக் டே அப்படிங்கிற மாதிரி டேடி எவ்வளோ கட்டுனாலும் நம்ம ஜங்குக்கு கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி வந்தால் பாய்ஸஸ் அவர் டேயோட பிக்கை காட்டி இவனை தாண்டா நான் லவ் பண்ணுறேனுங்கிற மாதிரி வர சொல்லியிருப்பாரு. பாய்ஸஸ்மே டே இருக்கிற அந்த இன்னசென்ட் லுக்கை பார்த்துட்டு நம்ம டே ஏதோ ஸ்கூல் படிக்கிற பையன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா அவர் இவங்க எல்லாத்துக்கும் ப்ரொஃபஸராக வந்து நிற்கிறாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நம்ம பாய்ஸஸ் திங்க் பண்ணிட்டு பயங்கரமாக சிரிச்சா ஏன்டா இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கடா பேபி என்னது தான், நான் ஏதோ காலேஜ் படிக்கிறான் இல்லாட்டி ஸ்கூல் படிப்பான்னு நினச்சேன். பட் எனக்கே கிளாஸ் எடுப்பான்னு நினைக்கல. கிளாஸ் எடுத்தாலும் என்னோடய கிளாஸ் ரூம்குள்ள நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கண்டிப்பாக என்னோடய ப்ரொஃபஸரை நான் லவ் பண்ண வைப்பேன். அந்த ப்ரொஃபஸரை என்கிட்ட லவ் யூ சொல்லுவார். நம்ம டீமில் நம்ம கேங்கில் அவரும் இருக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணபடியே பேசிகிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் காலேஜை விட்டுட்டு எப்பண்டா வெளியே போவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிமினா கூட சிரித்து பேசிட்டு வர்றாரு. ஜிமினா இதே காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. டேயும் ஜிமினாவும் நம்ம எந்த சிட்டிலேருந்து வந்துருப்பார், அதே சிட்டியில் சைல்ட்லேருந்து ஒன்றாவே தான் ஸ்கூல் ஸ்டடியை முடிச்சிருப்பாங்க. அப்புறம் காலேஜ் ஸ்டடி தான் நம்ம டேயை விட்டு பிரிஞ்சு வந்து அதர் பிளேஸில் ஸ்டடி ஒர்க் பண்ணி இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. டேக்கு ஹெல்ப் பண்ணது தான் நம்ம ஜிமினா இதே பிளேஸில் டேக்கு ஒர்க்கும் வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு வீமிட்டு 2 பேரும் இந்த மாதிரி சிரித்து பேச ஹைஃபை அடிக்க இந்த பிளேஸில் உனக்கு எப்படி இருக்குது ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ பார்க்க சொல்ல ரொம்ப க்யூட்டாக தான் தெரியுறாங்க, நாளைக்கு கிளாஸ் எடுக்க சொல்ல தான் தெரியுங்கிற மாதிரி நம்ம சொல்ல இது மாதிரி ஜிமினா கூட பேசிட்டு போகிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கு காண்டு எங்கேயோ போகுது. ஜங்குக்குடா கோவத்தில் எரிமலையாக பொங்குறாருன்னு பார்த்தா ஜங்குக்கு பக்கத்தில் இருக்க சுகா அப்படியே ஷேட்னஸில் பெயினில் துடிக்கிறாரு. ஏன்டா அவன் என்னென்னா எரிமலையோ பொங்கிட்டு இருக்கான், நீ என்னென்னா எதையோ இழந்த மாதிரியே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா
உண்மையை சொல்லுங்கடா 2 பேரும் ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டான். என்னடா பண்ண சொல்கிற? அந்த ப்ரொஃபஸர் மேலே நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? அவர் மேலே எனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது தெரியுமா? பட்டியா 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 ஹேண்ட்ஸமாக ஒரு பர்சன்ட் நியூவாக என்றானதோட இந்த மாதிரி சிரித்து சிரித்து பேசிட்டு போகிறாரு. அப்போ நான் வச்ச லவ் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னா, நம்ம பாய்ஸை சொல்லனா, ஏடு ஜிமினா ப்ரொஃபஸரை லவ் பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வேற ஷாக்கானா. ஐயோ 2 இயர்ஸாக எனக்குள்ளேயே வச்சிருந்த லவ் வெளியே வந்துருச்சேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே மவுட்டை கிரிப்பா கிளாஸ் பண்ணா. ஏன்டா டே 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு போய் சொல்ல டைரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நம்ம சுகாவை எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்களா. இந்த மாதிரி கிண்டல் பண்ணோம். நம்ம ஜங்குக் பைக் எடுத்துகிட்டு நேராக வெளியே போயிடுவார். டே 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 ஏன்டா அவ்வளோ வேகமாக போகிற, டே டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டிகிட்டே இருந்தா. இப்போ உங்கள் கிளப்பில் தான் நம்ம ஜங்குக் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணபடி ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாரா. அதாவது ட்ரிங்க் பண்ணபடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அதே கிளப்புக்குள்ளே நம்ம ஜங்குக்கோட டேடு என்ட்ராகி ஜங்குக் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் முன்னாடி வந்து ஐயோ பார்க்க அப்படியே என் டேடு மாதிரியே ஒரு பர்சன்ட்ரா, என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாரி கேட்டேன். ஜங்குக்கிட்ட என்ன மாதிரி பிஹேவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், பாட்டா தெரியலையா ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாரி அந்த ட்ரிங்க் கிளாஸ் எடுத்து திரும்பவும் ட்ரிங்க் பண்ணுவாரா. அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணால், ஜங்குக்கு நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என் டேடு மாதிரி இருக்கிற ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட உன்னை பார்க்க சொல்ல என் டேடை எப்படிலாம் திட்டணும்னு திங்க் பண்ணுறனோ அப்படிலாம் திட்டிடலாம் உங்களுக்கு, திட்டுட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட டேடு மேலே இருக்க கோவத்தில் டேடையே பயங்கரமாக தீக்கிறாரு. இந்த மாதிரி தீத்தம் ஓங்கி ஒட்ட ஸ்லாப்பிட்டா நம்ம ஜங்குக்கோட சீக்ஸில் வச்ச வேகத்தில் நம்ம ஜங்குக்கு ட்ரிங்க் பண்ண போடையில் அப்படியே மயங்கிட்டு வரா. அந்த மாதிரி மயங்கினா பையனாச்சேன்னு செல்லம் கொடுத்து விளாட்டா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கியாடா, இந்த அளவுக்காடா ட்ரிங்க் பண்ணுவானுங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம ஜங்குக்கோட டேட் அவரோட ஹவுஸ்க்கே கூட்டு வந்துருவார். இந்த மாதிரி கூட்டு வந்தா இப்போ ஹவுஸில் தான் ஜங்குக்கோட பெட்டில் தான் பட்டிருக்காரு. இப்போ அப்படியே ஐஸெல்லாம் ரப் பண்ணபடி பெட்டில் எழுந்து உட்காருவாரா. அந்த மாதிரி எழுந்து உட்காந்தான். எப்போ ரூமுக்கு வந்தேன் அப்போது ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல என் பக்கத்தில் இருந்தது மொத்தமும் என் டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன அம்மா ஸ்லாப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பெட்லேருந்து வேகமாக எழுந்து கோவட்டில் நேராக கீழே இறங்கி வந்தா. ஸ்டெப் மாம் பக்கத்தில் ஸ்டெப் மாமோட சன்னு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் முடியாது, எனக்கு இந்த பிளேஸு பிடிக்கவே இல்லை, நான் வேணால் நியூவாக இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஸ்டே பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மாம்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாட, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுல, போ காலேஜ் ஒர்க் கிளம்பி பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும் எனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கலனுங்கிறோம்ல, என்னை ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஓ ஸ்டெப் மாமோட சன்னு வந்துட்டானா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு காண்டுலேயே நம்ம ஜொங்கு கீழே வேகமாக வந்தவர் மறுபடியும் ரூமுக்கு போயிடுவார். அந்த மாதிரி ரூமுக்கு போனோம். இப்போ நம்ம ஸ்டெப் மாமோட சன்னு தான் அந்த பர்சன்ட்டு நேராக என்ன செய்வாங்கன்னா, ஜங்குக் இருக்கிறார்ல ரூம், அந்த ரூமுக்குள்ளேயே என்ட்ராகுவாரா. இந்த மாதிரி என்ட்ரானா, என்ன திமிருடா ஏன் ரூம்குள்ளேயே ஏன் ஹவுஸ்குள்ளேயே வந்துருக்க, உன்னை இன்றைக்கி பண்ண போகிற பனிஷனில் ஹவுஸே வேண்டானுங்கிறது நான் ஓட வைக்க போகிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி உள்ளே என்ட்ராகிற அந்த பர்சனோட ஃபேஸில் போட்டு அந்த பர்சனை அப்படியே ஃப்ளோரில் பிடிச்சி தள்ளி விடுவாரா. அந்த மாதிரி தள்ளி விட்டான். அந்த பர்சன்ட் பயந்து போய் என்ன பண்ணுற யாராடு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, யாரடா இது, பெட்ஷீட்டை என்ன அப்படி போட்டிருக்கீங்க, டே விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுனோம். அந்த பர்சன்ட்டுக்கு மேலே கோவராகி அடிக்க போன நம்ம ஜங்குக்கிட்டோம். வாய்ஸை கேட்டு ரொம்ப ஷாக் ஆனா. இந்த மாதிரி கத்துற சவுண்டுக்கு ஸ்டெப் மாமும் ஜங்குக்கோட டேடுமே கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானா. டே ஜங்குக்கு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேட் நோட் பண்ணோம். அது வந்து டேட் அப்படிங்கிற மாதிரி அடிக்க போன நம்ம ஜங்குக்கு ஒரு சின்ன ஷாக்கு தான். அந்த வாய்ஸை கேட்ட ஷாக்கில் தான் அடிக்காமல் இருந்துருப்பாரு. டக்குன்னு அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் ஃபேஸ்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுவாரா. ரிமூவ் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் ஷாக் ஆகி என்ன நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. டேய் உனக்கு அறிவில்லை, இப்படி ஆடா பெட்ஷீட்டை தூக்கி என் மேலே போடுவேன், நான் எந்த அளவுக்கு பயந்துட்டேன் தெரியுமா, தள்ளி போடா ஏன் மேலே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பூச்சி தள்ளி விடுது. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் இந்த பிளேஸ்லலாம் நான் இருக்க மாட்டேன்ட்டு, எதுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறீங்க, நான் வேணால் நியூ அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஸ்டே பண்ணுறேன், என்னால் யாரும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ டேஸ் என்னை பார்த்துக்க யாரும் இல்லாமல் சிங்கிளாக தான் நான் வந்து எனக்கு வளர தெரியாதா, என்னால் சிங்கிளாக இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி
நம்ம டேயோட மம்ம பிடிச்சி திட்டிட்டு நேரா வெளியே போயிருவாரா இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கிட்ட இங்கே என்னடா நடக்குது ஆ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட் இப்போ ஒரு பர்சன் இங்கே இருந்து வேகமாக எழுந்து போனாங்கல்ல அவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஜொங்குக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே அதை ஃபுல்லாக சொல்லதுக்கு முன்னாடி நீ தான் காலை கட் பண்ணுவேன் பேச வேண்டாம் பேச மாட்டேன் இந்த பர்சன் தான் உன்னோட ஸ்ட்ரிப் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு ஹார்ட்டே நொறுங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, மேரேஜ் ஆகி இவ்வளோ இயர்ஸ் அவன் கிராண்ட்மா கூட தான் இருந்தான். அவனோட சிட்டியில் கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி தான் கிராண்ட்மா டெட் ஆனாங்க. டெட் ஆகிறதுக்கு முன்னாடி கிராண்ட்மா தான் உன்னோட மாமுக்கு கால் பண்ணி உன்னோட சன்னை அவன் பக்கத்துலேயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிராண்ட்மாவோட ஃபியூனலுக்கு மாம் போயிருந்தாங்க. அந்த பிளேஸில் தான் உன்னோட ஸ்டெப் பிரதர் டேயாங்க ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போலேருந்து டேயுமே ஹவுஸில் இருக்க மாட்டேன்னு ப்ராப்ளம் தான் பண்ணிகிட்ருக்கான். இனி எதுவும் புதுசாக ப்ராப்ளத்தை பெருசாக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஜங்குக்கோட டேடு போனால் இப்போ காலேஜை கட்டுது. காலேஜில் நம்ம ஜங்குக்கிட்டோம் கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காந்துருந்து எக்கச்சக்கமாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. டே லூஸு பையில் எப்போ பார்த்தாலும் கிளாஸுக்கு வெளியே இதனடா ட்ரிங்க் பண்ணுவேன், இப்போ என்னடா கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நம்ம டேய் கிளாஸ் எடுக்க என்ட்ராக வரா அந்த மாதிரி என்ட்ரானோம். உள்ள என்ட்ராக சொல்ல ஹாப்பியாக சிரிச்சபடி வருவாரா. வந்தா நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் ட்ரிங்க் பாட்டில் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணால் மார்னிங் அப்படியே நம்ம டேயை பிடிச்சி வளைச்சி ஃப்ளோரில் தள்ளி அடிக்க போயிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டு தான் நம்ம டேக்கு திங்க் ஆகுது. அப்போவே நம்மக்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ணானே. பிரின்சிபல் அப்போவே சொன்னார், உன்னோட கிளாஸ் ரூமில் ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஹெட்டு வந்து ஜங்குக்குன்னு சொல்லி ஒரு பர்சன்ட்டை சொன்னார். அநேகமாக இவனோட ஜங்குக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லாஸ்ட்டு டெஸ்கில் ட்ரிங்க் பாட்டில் ஹேண்ட்ஸில் வச்சுருக்கேன், உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும் எதுக்கு நேமை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாரி நம்ம டேப்பட்டு கேட்பாரா அந்த மாதிரி கேட்டான். நேமை கேட்டான். நேமை மட்டும் சொல்கிறா, அதை விட்டு ஏன்டா அதிகமாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவனோட நேம் என்னங்கிற மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டான். அவனோட நேம் ஜான் ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பார்ல இந்த பாட்டில், அந்த பாட்டிலை அப்படியே ஃப்ளோரில் போட்டு உடைக்கிறாரு. ஏன்டா டே என் நேமை அவ்வளோ பேர் கூவதுக்காடா நான் நேம் வச்சுருக்கேன், நேமை ஏன்டா கேட்டால் நான் தாண்டா நேமை சொல்லணும், நீங்கள் எல்லோரும் ஏன்டா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹோட்டலில் அவ்வளோ பேரையும் பட்டு கட்டிட்டு ப்ரொஃபஸர் கிளாஸை விட்டு வெளியே போட்டு உங்களை பெற வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டி தீட்டிட்டு நேராக டேக்கிட்ட வருவாரா அந்த மாதிரி வந்தா ஜங்குக்கு வர வேகத்தை பார்த்து நம்ம டேக்கே அள்ளு விட்டுருச்சு. இவன் எதுக்கு இப்போ இவ்வளோ வேகமாக நம்மக்கிட்ட வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணான். கிளாஸ் எடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பாட்டா எப்படி தெரியுது, கிளாஸ் எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. ஓகே கிளாஸ் எடுத்துக்கோ, ஆனால் நான் பேக் சைட் டெஸ்கில் இருக்க மாட்டேன், இங்கே தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிற ஒரு பர்சன்ட்டை எழுப்பிட்டு அதில் உட்காருவாரா. இவனடா பெஞ்சே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸை சொல்ல நோட் பண்ணால் உங்களுக்கு புரியாதுடா, அது ஒரு பெரிய ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அவள்கிட்டே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஏடு ஏற்கனவே ஏஜ் அதிகம், இது போடா குறைக்கி ஸ்டெப் பிரதர் வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வேறு பயங்கரமாக சிரிப்பாங்களா. இந்த மாதிரி சிரித்தான். சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கட்டுவார். இந்த மாதிரி கட்டுனா நம்ம பாய்ஸஸ் தான் அப்படின்னு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா. என்ன கிளாஸ் எடுக்க ப்ரொஃபஸர் வந்துட்டாங்கள்ல, அமைதியாக நோட் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போ ப்ரொஃபஸர் கிளாஸ் எடு அப்படிங்கிற மாதிரி சாக் பீஸெல்லாம் தூக்கி எறிகிறாரு நம்ம டேயை பார்த்து. இந்த மாதிரி இருந்தால் டே அப்படியே அதை கேட்ச் பிடிச்சிட்டு நம்ம ஜொங்குக்கு பார்த்துட்டு இவன் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஜிமினா அப்போவே சொன்னான், நிறைய ரூட் பாய்ஸ் இருக்காங்க, பாட்டு இருந்துக்கோன்னா ஃபஸ்ட்டு பர்சன்ட்டை பார்த்துட்டு நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே வந்து பிளாக் போர்டில் அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு அந்த பெஞ்சிலேயே கெட்ட வச்சபடி படுத்துட்டாரு. இந்த மாதிரி படுத்தோம். டேக்கு தான் காண்டாகுது, டே நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், நீ என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு டே எழுந்துக்கூடா, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணபடி டே க்ளோஸ் அழுக்கிறாரு. பார்த்தா தெரியலையா ப்ரொஃபஸர் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் எடுத்து ஜொங்குக்கோட சீக்ஸை தட்டி கொடுப்பாரா. இந்த மாதிரி தட்டி கொடுத்தா வாவ்
அவ தான்டா சொல்லல. ஆனா ப்ளே பண்றதுல ஜங்குக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற மாரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணோம். டேக்கே ஒரு மாரி ஆயிருச்சு. என்னடா பண்ற? அப்படிங்கிற மாரி டக்குன்னு அந்த ஹேண்ட்ஸ எடுத்தா, பேபி ஸ்லீப் பண்ணா மாம் என்ன பண்ணுவாங்க? தட்டி குடுத்து ஸ்லீப் பண்ண வைப்பாங்க. இப்ப இந்த பிளேஸ்ல நான் தான் ஸ்லீப் பண்ணிட்டுருக்கேன். அதுக்காக என் மாமா கூட்டிட்டா வர முடியும்? நீ தானே அங்க நிக்கிற. தட்டி குடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, திரும்ப முட்டையோட ஹேண்ட்ஸ் எடுத்து தட்டி குடுக்க போவாரா அந்த மாரி போனா, என்னடா பண்ற நீ? என்ன மாதிரிடா பிஹேவ் பண்ற? நான் உனக்கு கிளாஸ் எடுக்க வந்த ப்ரொஃபசர். அதனால அதனால இப்ப என்ன? சாக் பீஸ புடுங்குனேனா, பிளாக் போர்ட மறைச்சேனா, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாரி திட்டுவாரா அந்த மாரி திட்டுனா, டேக் அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல. போ போய் கிளாஸ் எடு. சாக் பீஸ் எதுவும் பத்தலையா? கொறஞ்சிடுச்சா? இல்லையா? இந்தா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இன்னும் 2, 3 சாக் பீஸ வேற தூக்கி நம்ம டேட்ட குடுப்பாரா அந்த மாரி குடுத்தா, இவன் நம்மகிட்ட ப்ராப்ளம் பண்ணதுக்குன்னே வந்து உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மொத்தமா நம்ம ஜங்குக்க இக்னோர் பண்ணபடி நம்மட்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவாரா, அந்த மாரி எடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ அப்படியே ஒரு 3 டேஸ் டூ 4 டேஸ் ஆகுது. ஜங்குக்கிட்ட 2 பேருமே ஒரே ஹவுஸ்ல தான் இருக்கிறாங்க. இந்த மாரி இருந்தோம். டே வந்து ஹவுஸ்ல வந்து டேவோட மாமா பிடிச்சு திட்டுறாரு. எனக்கு இந்த பிளேஸ பிடிக்கல. ஏன் என்ன ஃபோர்ஸ் பண்ற? என்ன போக விடு. முதல்ல என்னோட திங்ஸ் அதாவது நம்ம டேக்கு இம்பார்ட்டனான 2, 3 திங்ஸ் அதாவது இம்பார்ட்டனான பேப்பர்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே நம்ம ஸ்டெப் மாமாவோட அதாவது டேவோட மாமாவோட ஹேண்ட்ஸ்ல தான் இருக்குது. அந்த மொமெண்ட்டுக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட தாங்க, நான் அங்க இருக்க மாட்டேன். நான் அங்கேருந்து போகணுங்கிற மாரி பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா பட்டு நம்ம டேயோட அம்மா வந்து உன்னை எங்கேயுமே நான் போக அலோ பண்ண மாட்டேன். ட்ரையல்லே உன்னை அந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு வரணும்னு நான் திங்க் பண்ணேன். இப்பன்னா எனக்கு அந்த சான்ஸே கிடைச்சிருக்கு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக விட மாட்டேன். என்னை விட்டு எங்கேயும் மூவ் ஆன் ஆகவே விட மாட்டேன். நீ இங்க தான் இருக்கணும். உன்னோட பேப்பர்ஸ், உன்னோட திங்ஸ்லாம் உனக்கு வேணும்னா, அமைதியா உனக்கு குடுத்த ரூம்ல போய் இரு அப்படிங்கிற மாரி டேயையே பயங்கரமா பிடிச்சு திட்டுறாங்க. அந்த மாரி திட்டுனா, நீ ஒரு டெவில் மாம் அப்படிங்கிற மாரி டேய் பிடிச்சு திட்டுவாரா, ஆமாண்டா நான் டெவிலாவே இருந்துட்டு போறேன். போடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய வந்து ரொம்ப பனிஷ் பண்ணி திட்டி ஹேட் ஆக்கி அனுப்பிருவாங்க. அந்த மாரி அனுப்புனா, இத எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக் அவரோட ரூம்லயே இருந்து தான் நோட் பண்ணுவாரு. இப்படி நோட் பண்ணா இப்ப நம்ம டேடா அவருக்குன்னு ஒரு ரூம் குடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரூம்ல வந்து இருக்காரு. ஜங்குக் ரூமுக்கு பக்கத்து ரூம் தான். அந்த மூமெண்ட்ல தான் அவரோட ரூமுக்கு போகறதுக்கு பதிலா ஜங்குக்கோட ரூமுக்குள்ள வந்துருந்துருப்பாரு. இப்ப அவரோட ரூம்ல உட்காந்து இருந்துட்டு, அப்படியே அந்த அவருக்கு ஸ்டடி டேபிள் மாரி இருக்குது. அந்த டேபிள கிட்ட வச்சபடி ரொம்ப பெயின்ஃபுல்லா அதாவது எப்படி சொல்றது? ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்ச மாரி ட்ரீட் பண்றாங்கல்ல, அந்த மூமெண்ட்ல பெயின் ஆன மூமெண்ட்ல கிரை பண்ணபடியே நம்ம டே உட்காந்துருப்பாரா, அந்த மாரி உட்காந்துருக்க மூமெண்ட்ட அதே ரூம்குள்ள என்டர் ஆகுற நம்ம ஜங்குக் நோட் பண்றாரு. டேயோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டீறி வருதா அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட பெட்டில் வந்து நம்ம ஜங்குக்கு உட்காருவாரா அந்த மாதிரி உட்காந்தா டே அப்படியே டீரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன ப்ராப்ளம் எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷாக திட்டு வர அந்த மாதிரி திட்டுருந்தேன். என்ன ப்ரொஃபஸரு திட்டுற மாதிரிலாம் தெரியுது. ப்ரொஃபஸரா அதுக்காக உன்னை பிரதர்னு சொல்ல முடியுமாடா? ப்ரொஃபஸர் தானே நீ எனக்கு. அது மட்டும் இல்லை இன்னைக்கு நீ எனக்கு நிறைய சம்ஸ் சொல்லி கொடுத்தல ஸ்லீப் பண்ணிட்டோம்ல எல்லாம் மறந்து போச்சு. இந்தா சொல்லிட்டா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. என்ன டென்ஷன் ஆக்கட்ட ஜங்குக் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் சம் தான் கேட்டேன் சொல்லிட்டா சொல்லி தான் தரணும் அப்படிங்கிற மாதிரி நோட் புக்கெலாம் கொண்டு வந்து கரெக்டாக டேயோட ஆன்சரில் கொடுத்தேன். டேயுமே வேறு வழி இல்லாமல் ஜங்குக்கு ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு சரி வந்து உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் நம்ம டே வந்து கிளாஸ் எடுப்பாரா இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தால் நம்ம ஜங்குக்கு கிளாஸ் எடுக்கிறது நோட்ஸ் எழுதுறது டே சொல்லி கொடுக்குறது எதையுமே கவனிக்கல. அப்படி 2 ஹேண்ட்ஸையும் சீக்ஸாக கப் பண்ண படி பிடிச்சிட்டு டே தான் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. டேயோட டேயோட நோஸு லிப்பு ஐஸு அப்படி நெக்குங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ப்ளே ஆகுது டேயோட பாடியில். இந்த மாதிரி டே இஞ்சி போய் இஞ்சியாக ரசிச்சுட்டு பா என்ன மாதிரி லுக்குடா இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன் ஆனால் என்ன நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளோ பெரிய கேப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் பக்கத்தில் க்ளோஸாக டேயோட நெக்கில் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வருவாரா. இந்த மாதிரி கிட்ட வந்தா டே அப்படியே திரும்பி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான் ம் ஒன்றும் இல்லை சும்மாதான். சும்மாவா புக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே திருப்பி புக்கை காட்டுவாரா. அந்த மாதிரி காட்டுனா டேய் இந்த மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸை கப்புன்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரே போடி முழுக்கு ஒரு மாதிரி கூஸ் பாமாகி சிலுக்குது. ஐயோ
டச் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு டேய் பண்ணுற மூமெண்ட்டை ரசிப்பாரா இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டே இருந்தா அப்படி ஒரு குட்டி பிரேக்கான மூமெண்ட், அதாவது 2 பேருமே ஸ்டெப் பிரதர்ஸாக இருக்கிறது பிடிக்காத மாதிரி இருந்த இந்த மூமெண்ட்டில் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஜங்குக் எப்போ பார்த்தாலும் டேக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுவாராம். இந்த மாதிரி பேச ஆரம்பித்தா ஹவுஸுக்கு வந்துட்டாலே நம்ம ஜங்குக்கு ஒரு நோட்டையும் ஒரு புக்கையும் தூக்கிட்டு டே பக்கத்தில் போய் உட்காந்துருவாரு. நல்ல பையன் மாதிரி இந்த மாதிரி உட்காந்துருந்தா டேக்குமே ஜங்குக்கு இந்த மாதிரி நான் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்து அதை சொல்லிக்கொடு இதை சொல்லிக்கொடுங்கிற மாதிரி நைட்டு முழுக்க அவர் கூடயே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மூமெண்ட்டும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மூமெண்ட்டையும் பார்த்து டேக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதனால் நம்ம ஜங்கு கூட நல்லா டயத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவார். எப்போ நம்ம ஜங்குக்கு எக்ஸாமு, அதுவும் டே தான் வச்சுருக்காரு அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட பெட்டில் உட்காந்துருந்து ஐயோ லவ் தான் பண்ணேன்டா, லவ் பண்ணது ஒரு தப்பா, அதுவும் எனக்கு இந்த மாதிரி பக்கத்தில் ஹேண்ட்ஸமாக எப்படி இருக்க தெரியுமாடா, உன்னை பார்க்க சொல்ல உங்ககிட்ட ஏதாவது ப்ளே பண்ணுறதுங்க என்ன வருது, ஆனால் பட் இப்படி புக்கை கொடுத்து எக்ஸாமுக்கு படின்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புக்கையே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி இருந்தால் நம்ம டே தான் பென்சிலை வச்சு நோட்ஸ் எழுதிட்டு இருக்கவர் ஜங்குக்கு இந்த மாதிரி டேயே பார்த்துட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவரோட ஹெட்டில் அடிக்கிறாரு பென்சிலை வச்சு. இந்த மாதிரி அடித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணா என்னையே பார்த்துட்ருக்க, புக்கை பார்த்து ரீட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. சரிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி டேயோட ஒரு பக்கம் ஷோல்டர் இருக்குல்ல, பெட்டில் உட்காந்துருக்க மூமெண்ட்டில் டேயோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சபடி டேயோட ஷோல்டரில் சாஞ்சபடி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்டடி ஒர்க்கை பண்ண ஆரம்பிப்பாரா, அதாவது டெஸ்க்கு ப்ரிப்பேர் ஆவாரா. அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆனால் டேக்கு இந்த மூமெண்ட் வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த தான் ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு என்ன ஃப்ரெண்ட்லியாவா நம்ம டேக்கிட்ட இருக்கிறாரு, அவர் லவ்வர் பாய் ஃப்ரெண்ட் அந்த மீனிங்லலாம் இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டில் அவர் பாட்டுக்கிட்டையோட ஷோல்டரில் கம்ஃபர்டபுளாக சாஞ்சு உட்காந்துருந்து ஸ்டடி ஒர்க் அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். டேஸஸ் அப்படியே போகுது. இந்த மாதிரி போனோம். இப்போ கிளாஸ் ரூமுக்குள்ள தான் நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா, நம்ம டே கூட இப்படிலாம் நான் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், டேட்டா ப்ரப்போஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணுறேன், என்ன மாதிரிடா ப்ரப்போஸ் பண்ணேன், டே ப்ரொப்போஸராக இருந்து ப்ரப்போஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லைடா, உன் பிரதர் அதுவும் ஸ்டெப் பிரதராக இருக்காருடா, எப்படிடா ப்ரப்போஸ் பண்ணுவேங்கிற மாரி பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கிட்ட கேட்டோம். அதெல்லாம் முடியாது, நான் எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ விட்டு இந்த மாதிரி ஐடியா கிட்டே இருந்தேன். அதே கிளாஸ் ரூமுக்குள்ள இன்னொரு பையனும் நம்ம டேயை வச்சு கொஞ்சம் டேட்டியாக பேசுகிறான். டேகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், டே கூட டேட் போகணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டேட்டியாகவே நம்ம ஜங்குக்கு கேட்குற மாதிரி பேசுவானா. இந்த மாதிரி பேசினோம். தூரத்துலேருந்து கேட்குற நம்ம ஜங்கு காண்டாக்கி டேயை வச்சு இந்த மாதிரி பேசுகிறதுலாம் கேட்டு கோவத்தில் அப்படியே எழுந்து வந்து அந்த பையன்கிட்ட ஏன்டா இப்படி பேசுனேன், எதுக்குடா அப்படி பேசுனேன், இப்படிலாம் பேசுவியாடான்னு கேட்கலாம் செய்யல, அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்டா நீ என்னை அடிக்கிறேனுங்கிற மாதிரி தான் அந்த பையன் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டா. எவ்வளவு திமிருண்டா இந்த மாதிரிலாம் பேசுவடா, உன் மவுட்டில் அப்படிலாம் வார்த்தை வருதானுங்கிற மாரி பயங்கரமாக அடிச்சிருப்பாரா. அந்த மாதிரி அடித்தான். இந்த மூமெண்ட்டை அப்படியே பிரின்சிபலுக்கு போகுது. இந்த மாதிரி போனோம். ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ண மூமெண்ட்டும் அந்த பையனை அடித்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் வார்ன் பண்ணி திட்டிட்டு கிளாஸ் ரூமுக்கு ஜங்குக்கு போக சொல்லுவாங்களா, இந்த மாதிரி போக சொன்னோம். ஜங்குக்கு நேராக கிளாஸ் ரூமுக்கு வர மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா நம்ம ஜங்குக்கு தான் அதே கோவத்தில் நேராக பக்கத்தில் வந்துட்டு என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் எதுக்காக அந்த பையனை அந்த மாதிரி அடிச்சிருக்க, அந்த பையனோட ஃபேஸில் சீக்ஸில் மவுத்தில் 2-3 டீத்து கூட கீழே விழுந்துருச்சுடா, அந்த மாதிரியாடா ஒரு பர்சன்ட் அடிப்பேன். ஆமாம் அடிப்பேன், கண்டிப்பாக அடிப்பேன், அடிக்க மட்டும் இல்லை கேள் கூட பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டேட் எப்படி பேசினோம். ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்குங்கிறது தெரியுதா, ஒரு பையனை இந்த மாதிரி அடிச்சிருக்கேன்னு உன்னை கூப்பிட்டு கேட்டால் இப்படி பேசிகிட்டு இருக்க, எதுக்காக இப்போ அந்த பையனை நீ அடித்த, எனக்கு தேவையான எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸை அவனுதுன்னு சொல்லுவான், அவனுதுன்னு எடுத்துப்பேன்மா, பேட்டு ட்ரெஸ்மாக இருக்க முடியுமா, இது உனக்கான ஒரு திங்ஸை அவனுதுன்னானா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் ஷாக்கானா. அது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பொண்ணுமே புரியலடா என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அந்த பையன் நம்ம டேயை வச்சுட்டானே கொஞ்சம் டேடியாக பேசியிருப்பான். அந்த மூமெண்ட்டை அப்படியே நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இது அந்த பையன் என்ன டேடியாக வச்சு பேசினானா, அது என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதுனாடா, நான் ப்ரொஃபஸராக அவனை பனிஷ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோடய பாய் ஃப்ரெண்டை
யாராவது டேட்டியாக இந்த மாதிரி பேசினா திங்க் பண்ணால் அதர் பர்சன்ட்டெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நானே அதுக்கான பனிஷ்மெண்ட்டை மொத்தமாக கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபஸ்ட்டில் டேக்கு புரியல பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன அந்த வேர்டு. அப்புறம் தான் அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துட்டு, ஏய் ஜங்குக் நெல்லி என்ன சொன்ன இப்போ? பாய் ஃப்ரெண்டா? என்ன சொல்கிற? என்ன மாதிரி பேசுகிற? அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் ப்ரொபோசர் நல்லா தானே கேட்டுச்சு. என் பாய் ஃப்ரெண்டை யாராவது ஏன் முன்னாடி டேட்டியாக வச்சு பேசினாலும் தப்பாக திங்க் பண்ணாலும் நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பனிஷ் பண்ணுவேன், முடிஞ்சா கில் கூட பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக் சொல்கிறது கேட்டுக்கிட்டே ரொம்ப ஷாக் ஆகி, டேய் என்ன மாதிரிடா பேசுகிற? நான் உனக்கு ஸ்டெப் பிரதர்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது இந்த வேர்ல்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே ஜங்குக் உனக்கு எதுவும் ப்ராப்ளமா என்ன? ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்? முதல்ல போ, நீ பேசுகிறது எதுவும் சரியில்லை, எதாக இருந்தாலும் ஹவுஸில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்மகிட்டே போக சொன்னோம். நம்ம ஜங்குக்கு தான் நம்மகிட்டே சொன்ன வேடை கேட்டுட்டு நேராக அங்கேருந்து வெளியே வந்துடுவாரா அந்த மாதிரி வந்தா இப்போது கேன்டீனில் தான் ஜிமினா கிட்ட உட்காந்துருந்து நம்மகிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்ணனே தெரிலடா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறானே நினச்சிட்டு தான் நானும் பேசினேன். என்கிட்ட இன்றைக்கி என்னோடய பாய் ஃப்ரெண்டை யாராவது இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணால் நான் அவங்கள பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன், பனிஷ் பண்ணுவேங்கிறான்டா. எனக்கு என்ன பண்ண ஏட்டு பண்ணனே தெரியலடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்டே பேசிக்கிட்டே இருந்தா ஜிமினா வந்து டே பக்கத்தில் உட்காந்துருந்து டே லைட்டாக ஹக் பண்ணப்படி, சரி விட்றா மச்சி அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் அவன் மாம்கிட்ட சொல்லு, மாம் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லி புரிய வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு பார்க்க சொல்ல ஜங்குக்கு ஜெலஸ் ஆகுது. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜிமினா கம்ஃபர்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு ரொம்ப கோவமானம். இப்போ ஹவுஸில் தான் காட்டுது. ஹவுஸில் நம்ம டேயோட ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலை வேர் பண்ணபடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம்குள்ள என்றானம் டேயோட பெட்டில் தான் நம்ம ஜங்குக் காலுக்கு மேலே கால் போட்டபடி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கு உட்காந்துருக்க பொசிஷனும் டே வந்து நிற்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே டேயை டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் ரூம்குள்ளே இருக்குது கூட தெரியாமல் கபோர்டை ஓப்பன் பண்ண ஜங்குக் அப்படியே வந்து டேயை பேக்கப் பண்ணபடி டேயோட ஷோல்டரில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு டே ஷாக் ஆகி அப்படியே ஜங்குக்கு புஷ் பண்ண, என்ன என்ன ஆச்சு? ஏடா ஹவுஸுக்கு வந்ததுக்கப்புறம் கிளியராக பேசலான்னு. கிளியராக பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் டேக்கிட்ட வந்தேன். ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க? முதல்ல ரூமை விட்டு வெளியே போ. எதுக்காக என்ன மாதிரி வந்துருக்க? முதல்ல என்னை விட்டு தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு போன்ற அப்படிலாம் போக முடியாது. எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு தெரியுமா அவங்ககிட்ட இந்த மாதிரி வந்து க்ளோஸாக பேசணும்னு நான் வெயிட் பண்ணி. இப்போ என்ன நான் ஓப்பனாக சொல்லிட்டேன்ல, டயாங் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இல்லை, ரொம்ப டேஸ்க்கு முன்னாடி இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பைத்தியம் மாதிரி உளராத, நான் உன்னோட பிரதர் அப்படிங்கிற மாரி சொன்னால் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட க்ளோஸாக வந்தா ஜங்குக்கு இந்த மாதிரி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாகுது. பயத்துலேயே ஜங்குக் எங்கள் பாரு ப்ராப்ளம் பண்ணாத, இது உன்னோட ஹவுஸ் தான் இல்லைனுக்குல, அதுக்காக நீ என்கிட்டலாம் ப்ராப்ளம் பண்ண முடியாது, முதல்ல ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேக் சைடாகவே நம்மகிட்டே அப்படியே பேக் சைடாகவே நடந்தபடி கரெக்டாக கபோர்டில் போய் லாக் ஆகுவாரா. அந்த மாதிரி லாக் ஆகணும். கிட்ட நம்ம ஜங்கு க்ளோஸாக வந்துட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு டேயோட நெக்கில் கிஸ் பண்ணுற மாதிரி போனோம். ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸை கொண்டு வராரா. அந்த மாதிரி கொண்டு வந்தால் அந்த ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சா இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு நம்ம ஜங்குக்கு பனிஷ் பண்ணுற மாதிரி தள்ளுற மாதிரி வந்தோம். அந்த ஹேண்ட்ஸையும் க்ரிப்பாக பிடிச்சபடி அப்படியே அந்த கபோர்டில் லாக் பண்ணபடி கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து, வாவ் பேபி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இந்த மடி லுக்கில் உன்னை பார்க்க சொல்ல என் பாடிக்குள்ளே என்ன மாதிரிலாம் ஃபீல் ஆகுது தெரியுமா. எவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு தெரியுமாடா உன்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரீயாக பேசணுன்ட்டு. எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் வந்துட்டா, வா பிரதர் வந்து உட்காரு, கிளாஸ் அட்டன் பண்ணலாமா, ஒர்க் பண்ணலாமான்ப. உன்கிட்ட வந்து லவ் பண்ணிட்டேன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா எனக்கு. இப்போ இருந்து எப்போதுமே எனக்கு நீ பாய் ஃப்ரெண்டு மட்டும்
மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட நெக் அப்படியே ஸ்மெல் பண்ணபடி கிஸ் பண்ண போவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ண போனால் என்ன பண்ணுற ஜங்குக் தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே அந்த லாக் பண்ண பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம். டேயோட ரூம் டோரை கரெக்டாக டேயோட மாம் நாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நாக் பண்ணால் நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம் டோரை நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே டே ஃப்ரீ பண்ணி விடுவாரா. அந்த மாதிரி விட்டான். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ரெஸ்ட் ரூமுக்குள்ள அனுப்பிட்டு ஜங்குக் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி நேராக டோரை ஓப்பன் பண்ணா. ஜங்குக் என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை டே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போய் டேயோட பெட்லேயே போய் உட்காருவாரா. அந்த மாதிரி உட்காண்டா டேயோட மாம் அப்படியே டேயாங் நீ ரெடி ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டே வெளியே வருவாரா. அந்த மாதிரி வேண்டாம் உன்னை டேட் பார்க்கணுங்கிறாரு கீழே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே வேகமாக கீழே இழுத்துட்டு போவாங்களா. அந்த மாதிரி இழுத்துட்டு போனால் டே எங்கே இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்குமே கரெக்டாக அப்படியே கீழே வரல, ஹாலுக்கு வரல, ரூமை விட்டு வெளியே நோட் பண்ணோம். இப்போ நம்ம டேயோட ஜங்குக்கோட டேடு தான் டேயை நோட் பண்ணிவிட்டு ஒரு பர்சன்டையும் இன்ட்ரோ கொடுக்குறாரு. அந்த பர்சன்ட்டை இன்ட்ரோ கொடுத்துட்டு நீ டேயை டேட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்ட்டு நம்ம ஜங்குக்கோட டேடு ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காரு. டேட்டுக்காக தான் ஒரு பர்சனை இந்த பிளேஸ்க்கு வர வச்சிருப்பாரு. அந்த பர்சன்ட்டுக்கிட்ட கரெக்டாக டேயை கொண்டு விடவும் டே ஷாக் ஆகி நான் என்ன மேரேஜ் வேணும்னு கேட்கவாடா செஞ்சேன், என்னடா உங்கள் இஷ்டத்தில் கொண்டு ஹவுஸ் அரசில் வச்சிங்க, இப்போ உங்கள் இஷ்டத்துலேயே போய் டேட்டுக்கு போ, ஃபியான்சி வேண்டாம் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹேட்டான மூமெண்ட்லேயே டே ஜங்குக்கோட டேடையும் டேயோட மாமையும் நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணோம். போட்டயாங் நீ இன்னைக்கு டேட்டுக்கு போ, உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் டைட்டாக கொடுத்துட்டேன்னு உங்கள் 2 பேருக்கு எந்த அளவுக்கு பாண்டிங் நல்லா இருக்குனுங்கிறத பார்க்கலாம், அப்புறம் நம்ம என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம டே அந்த பர்சன்ட் கூடயே ஹவுஸை விட்டு வெளியே போனால் இந்த மாதிரி டே இன்னொரு பர்சன்ட் கூட போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே நேராக ஹவுஸை விட்டு வெளியே டே போயிட்டுருக்க அந்த காரை ஃபாலோ பண்ணபடி வருவார். இந்த மாதிரி வேண்டாம் டே எந்த ஹோட்டலில் உட்காந்துருந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்காரோ அதே ஹோட்டலில் தான் தூரத்துலேருந்தே நம்ம ஜங்குக் டே அந்த பர்சன்டே நோட் பண்ணால் டே ரொம்ப நார்மலாக தான் உட்காந்துருக்காரு. ஆனால் பட் அந்த பர்சன் தான் டே பார்த்துட்டுக்கப்புறம் வளன்னு பேசுகிறான். டே பக்கத்துலேயே உட்காந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறது, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி போவோம் அப்படி போகணுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக வளன்னு பேசுகிறது, இப்படி நம்ம டேக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாகவே டேக்கிட்ட நின்றுக்கிற மூமெண்ட் டேக்கு பிடிக்காட்டாலும் இப்படி பேரண்ட்ஸை அனுப்பிட்டாங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேஸில் அந்த பர்சன்ட்டை பேசிக்கிட்டே உட்காண்ட்ருப்பாரா. ஆனால் இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம ஜங்குக்கு தான் காண்டு எங்கேயோ போகுது. கோவத்துலேயே அந்த பையனை பார்த்து மறைச்சபடி, அந்த பர்சன்ட்டை பார்த்து மறைச்சபடியும் டேயும் பார்த்துட்ருப்பாரு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியும் டேயோட ரூமில் தான் டே அப்படியே அந்த டேட்டிங்லாம் போயிட்டு நேராக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பிளேஸை சுத்தமாக பிடிக்கல, ஹெல்டு மாட்டி இருக்குனுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ரூம்குள்ளே என்ட்ராகிற டேயை நம்ம ஜங்குக் பேக்கப் பண்ணபடி என்ன பேபி டேட் போனீங்க, டேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறதும் பேக்கப் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ஷாக் ஆகி டே உனக்கு என்ன பைத்தியமாடா, ஏன்டா என்கிட்ட சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுற, தள்ளி போடா, இதுக்குடா என்ன இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே இந்த மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டுனா அந்த பர்சன்ட் நம்ம டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுது, டேயோட ஹேண்ட்ஸ் அங்கங்கே டச் பண்ணுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டேட்டை பேசின்னு இருப்பான். அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக் தூரத்தில் இருந்தானே நோட் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டில் ஒரு கோவத்தில் டே இந்த மாதிரி பேக்கப் பண்ணபடி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு அப்படியே கிரிப்பாக ஹோல்ட் பண்ணுறாரு. டேக்கு ஹேண்ட்ஸே வலிக்குது. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணுற ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக் ஹேண்ட்ஸ் வலிக்குது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த ஹேண்ட்ஸை தானே பேபி அவ்வளோ கிரிப்பாக ஹோல்ட் பண்ணா, இது என்னோடய ஹேண்ட்ஸ், நான் மட்டும்தான் ஹோல்ட் பண்ணணும், நான் மட்டும்தான் ஃபிங்கர்ஸ்குள்ளே என்னோடய ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணால் நம்ம டே பெயின் ஆகி ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சவுண்டாக சொல்ல வேண்டாம். டே அப்படி பக்கத்தில் இருக்க கபோர்டில் லாக் பண்ணபடி டேயோட மவுட்டை கிரிப்பாக பிடிச்சபடி
என்னடா நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? ஓ, நீ ப்ரொஃபஸர்ல, நான் ஸ்டூடெண்ட் தானே. உன்னை விட எனக்கு ஏஜ் கம்மி இல்லை. அதனால நான் லவ் பண்ணக்கூடாதா? உன் கூட ப்ரைவேட் ஷேர் பண்ணக்கூடாதா? என்ன நினச்சிட்ருக்க? நான் ஒன்றும் ஒன்று என்னோடய பிரதராக இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வரல. ஓ மாம் தான் தேவையில்லாமல் ஏன் டேடை மேரேஜ் பண்ணி ஏன் ஹவுஸ் கிளைண்டராக இருக்காங்க. அது ஓ மாம் என் டேடோட ப்ராப்ளம், அது எனக்கு தேவையே கிடையாது. பட் நீ என்னது எனக்கு மட்டும்தான். நீ ஒன்லி ஃபார் யூ, ஜங்குக்கு மட்டும்தான். அதை மைண்டில் வச்சுக்கோ. இன்னொரு டைம் என் டேடு சொன்னாங்க, உன் மாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யார் கூடயாவது நீ டேட்டில் இருக்கிற மூமெண்ட்டை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க டேயோட நெக்கில் பயங்கரமாக பைட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய லிப் பாடி முழுக்க ஃபுல்லாக ப்ளே ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பிடிச்ச அந்த ரூமுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவரோட ரூமுக்கு போனோம். டேக்கு ஜங்குக்கு பேசிட்டு போகிற மூமெண்ட்லாம் பட்டு இன்னும் ரொம்ப பயமாகுது. பயத்துலேயே அப்படியே அந்த ஃப்ளோரில் ஸ்லீப் கூட பண்ண போகலை. ஃப்ளோரில் அந்த கபோர்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. என்ன பண்ணேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என் மாம் என்னென்னா அவங்களுக்காக என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிளேஸில் என்னை கொண்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஜங்குக்கு ஏன் நம்மக்கிட்ட இவ்வளோ வியாடாலாம் நடந்துக்கிறான்? என்ன பண்ணேன்னு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பேசாட்டிக்கு நம்ம இந்த ஹவுஸை விட்டு நியூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணப்படியே இருப்பாராம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்டே அப்படியே அந்த கபோர்டில் தானே சாஞ்சப்படி உட்காந்து க்ரை பண்ணியிருப்பாரு. அதே கபோர்டில் தான் அப்படியே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. எந்த பொசிஷனில் இருந்தாரோ அதே பொசிஷனில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரா. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணோம். நம்ம டேக்கு முன்னாடி தான் நம்ம ஜங்குக். அவருக்கு ஈக்குவலாக இவர் ஃப்ளோரில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக் உட்காந்துருக்க பொசிஷனை பற்றிக்கிட்டே ஷாக் ஆகி டக்குன்னு அங்கேருந்து எழுந்துக்கலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பிடிக்க டே அப்படியே ஃப்ளோரில் இல்லை. டேக்கு மேலே அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹோவரானபடி கிட்ட வருவாரா அந்த மாதிரி வேண்டா. என்ன பண்ணுற ஜங்குக், நீ என்ன மாதிரி பண்ணுற ஜங்குக், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுற? ஒரு பர்சன்ட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? என்ன பேபி ஏதோ தேர்ட் பர்சன்ட்டை பேசின மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொரு பாய் ஃப்ரெண்டு எப்படி பேசுவானுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ ஒரு பைத்தியம்டா. நான் உன்னோட பிரதர்டா. என்ன மாதிரிடா என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நான் உன்னோட பிரதர். ஹேய், இன்னொரு திருப்பு பிரதர்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நேற்று நெக்கை தான் கடித்தேன். இன்றைக்கி என்ன மாதிரி ப்ளே பண்ணுவேனே தெரியாது. இன்னொரு டைம் மோட்டர்லேருந்து பிரதருங்கிற வேர்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டேயோட அந்த சீக்ஸை ஒரு ஹேண்ட்ஸில் கிரிப்பாக பிடிச்சபடி மிரட்டுறாரு. சொல்லுவேன் பிரதர்ன்ட்டு. இன்னொரு டைம் பிரதர்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜங்குக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கேங்ஸ்டர் மாதிரி எக்கச்சக்க திங்ஸ் அவர் கூலி தான் விட்டுருக்காரு பிள்ளைக்கு. அவரோட பெல்ட் மாதிரி மாட்டியிருக்காரு ஃபேனில். அதுலேருந்து ஏதோ உருவுனா அது ஏதோ குட்டியாக நைஃப் மாதிரி இருக்குது. அதை அப்படியே டேக்கிட்ட க்ளோஸாக வந்து இன்னொரு டைம் இந்த மவுட்டால் பிரதர்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பேசுறதுக்கு உனக்கு மவுத் இருக்காது, கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டு வரேன். இந்த மாதிரி மிரட்டுனா டேயோட ஆக்சிடெண்ட் அப்படியே டீரியாக வருமா இந்த மாதிரி வந்தா. அச்சோ என்னாச்சு? என்னாச்சு பேபி, எதுக்கு க்ரை பண்ணுற? ரொம்ப பயன்படுத்திட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டீரியை வெயிட் பண்ணிவிட்டு சரி க்ரை பண்ணாத காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் போ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா பார்ப்போம். நான் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். அந்த மாதிரி சொன்னேன். ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ ஏன்டா அந்த மாதிரி சைக்கு மாதிரி பிக்கி பண்ணுற? முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கட்டு வரேன். சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேனே தெரியாது. இப்போ ஏன் கட்டுற? எது கட்டுவியா நீ? கட்டுவியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட எழுந்து வருவாரா. இந்த மாதிரி எழுந்து வந்தா டக்குன்னு எழுந்து நேரம் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா, ஹே பேபி என்ன ரெஸ்ட் ரூம்குள்ளே வேகமாக போயிட்ட? உனக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்காண்டாமா? ஓ, நான் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே வரணுமா? ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கபோர்டை போய் நம்ம டேக்காக ட்ரெஸ் எடுக்க ஓப்பன் பண்ணோம். ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேகமாக கபோர்டுக்குள்ளேருந்து எந்த ட்ரெஸ்ஸுன்னெலாம் பார்க்கவே இல்லை. டக்குன்னு ஒரு ஷார்ட்டு ஒரு ஃபேண்டை மட்டும் எடுப்பாரா இந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகலான்ங்கிற மாதிரி பண்ணோம். அப்படியே நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடி பிடிக்கிறாரு. என்ன
மின்னல் வேகத்தில் ஓடிடலாம் நினப்பு வர உனக்கு இருக்குடா, அப்படிலாம் ஓட நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கிட்டே கிரிப்பை பிடிச்சபடி, ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறேன், நான் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், மெடி என்கிட்ட ஸ்மைல் பண்ணபடி ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டே அப்படிங்கிற மாரி சொன்னால், என்னால் இந்த மாதிரி திங்கிங் வச்சுருக்க ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாலாம் பேச முடியாது, தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணா, சரி போ, எத்தனை டேஸ் தான் நான் மூவ் ஆன் பண்ணுறேன் நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்குமே அவரோட ரூமுக்கு போவார். அந்த மாதிரி போனால் காலேஜ்லேயுமே நம்ம டே விட்டு வைக்கிறது கிடையாது. கிளாஸ் நடந்துட்டுருக்க சொல்லியும் அவர் கிளாஸ்லேருந்து எழுந்து டே எங்கே இருக்காருங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு தேட ஆரம்பிச்சிருவாரா. அந்த மாதிரி தேட ஆரம்பித்தோம். மற்ற கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தால் டே கிட்ட ப்ராப்ளம் பண்ண மாட்டார். ஆனால் கிளாஸ் இல்லாமல் ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கும்ல, அப்போது நம்ம டே வந்து ஸ்டாப் ரூமில் தானே இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு இப்போவுமே கிளாஸ்லேருந்து எழுந்து இப்போ ஃப்ரீடு நம்ம டே வந்து கிளாஸ்க்கு எங்கேயும் போக மாட்டான், ஸ்டாப் ரூமில் தான் இருப்பானுங்கிற மாரி இவர் கிளாஸை பிரேக் பண்ணிவிட்டு நேராக டே தேடி ஸ்டாப் ரூம் போவாரா. அந்த மாதிரி பண்ணோம். ஸ்டாப் ரூமில் தான் நம்ம ஜிமினா கிட்ட தான் உட்காந்துருந்து நம்ம டே பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணனே தெரியல, மாமும் டேடும் 3 days கழிச்சு எனக்கு என்கேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்னென்னா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணுங்கிறாங்க. இங்கே என்னென்னா இந்த ஜங்குக்கு என்னை பார்த்தாலே என்கிட்ட எப்படிடா ப்ளே பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். எனக்கு என்ன பண்ணனே தெரியல ஜிமின், எனக்கு என்ன மாதிரி டிசைட் பண்ணனே தெரியல. என் லைஃப்பில் எல்லாருமே ப்ளே பண்ணி விளாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோவத்தில் நம்மகிட்ட இப்படி பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 3 days கழிச்சு டேக்கும் இன்னொரு பர்சன்ட்டுக்கும் என்கேஜ்மெண்ட்டுங்கிறத கேட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப காண்டாக்கிட்டு டேக்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் பண்ணி ஃப்ளிட்டியாக பேச வேண்டாம். நம்ம ஜொங்கு நேராக கிளப்புக்கு போயிடுவார். இந்த மாதிரி கிளப்புக்கு போனால் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு ட்ரிங்க் பண்ண போர்டிலே நேராக ஹவுஸ்க்கு என்ட்ரானோம். ஜொங்குக்கோட டேடு தான் ஹாலில் உட்காந்துருந்து நம்ம ஜொங்குக்கு பிடிச்சி கொஞ்சம் திட்டுறாரு. இந்த மாதிரி யாரா ட்ரிங்க் பண்ணுறவ, எத்தனை டைம் சொல்கிறேன் உன்னை அந்த கிளப்புக்கு போகாதன்ட்டு, ஏன்டா போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜங்குக்கு எதையுமே பேசலை. ஹாலில் இருக்க திங்ஸ் அவளைத்தையும் கீழே தள்ளி விட்டு உடைக்கிறாரு. ஒவ்வொரு திங்ஸையும் தூக்கி தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி வீசினோம். ஜங்குக்கோட டேடு கேட்டுருல, ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்கிற மாதிரி. ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமாடா, திட்டுனா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணுவியாடா? ஆமாம் டேட், இப்படி தான் ப்ராப்ளம் பண்ணுவேன், இதுக்கு மேலே ஏன் பண்ணுவேன், தேவையில்லாமல் எதையாவது கட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வெளியே இருக்க உன் காஸ்ட்லி காரையும் உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கட்டிட்டு ஹாலில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு நேராக ரூமுக்கு வருவாரா. இந்த மாதிரி ரூமுக்கு வர மூமெண்ட்டை டேயோட மாமும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக்கு இந்த பொசிஷனில் வரதை பார்த்துட்டு நம்ம தான் டக்குன்னு அவரோட ரூமுக்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்டில் போய் அமைதியாக படுத்துருப்பாரு. இந்த மாதிரி படுத்துருந்தா இப்போ நைட்டு ஒரு 12 o'clock ஆகுது. 12 o'clock போல் தான் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப்பிங்கே வரல. அவரோட ரூமில் உட்காண்ட்ருந்து டேயோட பிக்ஸ், அவரோட மொபைலில் நிறைய பிக்ஸ் வீடியோ டே வச்சு எடுத்துருப்பார்ல, அது எல்லாத்தையுமே 1 by 1 நோட் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணபடி கிளப்பில் ட்ரிங்க் பண்ணது போல 2 ஹவுஸுக்குள்ளேயும் உட்காந்துருந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணபடி டேயோட பிக்கை மட்டும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஜிமினா கிட்ட 3 days கழிச்சு எனக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதோடையே மேரேஜுங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியலடா, அந்த பர்சன்ட் யார் என்னன்னுங்கிறதே தெரியல. மாம் டேடுன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராப்ளம் பண்ண இப்படி ஒரு பர்சன்ட்டுனா ப்ரெட்டராக இருந்துக்கிட்டு நான் தான் அவன் பாய் ஃப்ரெண்டு, நான் தான் அவனோட ஹஸ்பண்டு, நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன்னு என்கிட்ட ஜங்குக்குமே ப்ராப்ளம் பண்ணுறான். என் லைஃப்பில் என்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெயினாக க்ரை பண்ணபடி ஜிமினாட்ட பேசியிருந்துருப்பார்ல, அதெல்லாம் மொத்தமாக திங்க் ஆகி ஸ்மோக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து நேராக டேயோட பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ள என்ட்ரானா ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. வாவ், பேபி இப்போ கூட செம்ம க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி தான்டா ஸ்லீப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட க்ளோஸ் அவர் வர. அந்த மாதிரி வேண்டாம், நம்ம ஜங்குக்கு வேர் பண்ணக்கூடிய திங்ஸஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் லுக்கு மட்டும் கேங்ஸ்டர் லுக்கில் தான் இருப்பார். ஏன் நம்ம ஜங்குக்கு வேர் பண்ணியிருக்க அந்த ஷூ இருக்குல்ல, அது வாக் பண்ண சொல்ல ரொம்ப சைலண்டாக இருந்தால் ஷூ வாக் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு வித்தியாசமான சவுண்டு கூட கேட்கும். இந்த மாதிரி ரூம்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிற அந்த பூட் சவுண்ட் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க நம்ம கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் யார் இது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணால் பக்கத்தில் நம்ம ஜொங்கு க்ளோஸாக வந்து டேயோட பெட்டில் பக்கத்தில் வந்து உட்காருவாரா. இந்த மாதிரி உட்காந்தா நம்ம ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்துக்கிட்டோம். எழுந்துக்க விடாத அளவுக்கு அந்த பெட்டில் திரும்பவும் ஸ்லீப் பண்ணபடி நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணுற பேபி, அமைதியாக ஸ்லீப் தானே பண்ண, ஓ என்னோடய பூட்ஸ்
உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருச்சா? பேட் பூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பூட்ஸு காலில் மாட்டியிருப்பார்ல, அதை கலட்டி வீசுறாரு. இந்த மாதிரி வீசினேன். ஜங்குக்கு நீங்கள் என்ன ஜங்குக் பண்ணுற? அட நான் கேட்கணும் பேபி, உங்ககிட்ட தானே சொன்னேன். ஐ லவ் யூ சொன்னோம்ல, நீ கூட ஓகேங்கிற மாதிரி தானே நான் பார்த்தேன். எப்போ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். 3 days கழிச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறியா? நான் இருக்க சொல்ல என்கேஜ்மெண்ட் பண்ணுவியா? எப்படி நீ என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்? ஜங்குக் போயிட்டு மாதிரி பிஹேவ் பண்ணாத. நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறத பார்க்க சொல்ல எனக்கே யாரையாவது மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த ஹவுஸை விட்டு போனால் போட்டுங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி பேசினேன். ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தது ஸ்மோக்கை நம்ம ஜங்குக் தூக்கி வீசிட்டு டேக்கு மேலே ஃபுல்லாக ஓவரானபடி டேயை ஃபுல்லாக பெட்டில் லாக் பண்ணுறாரு. என்ன பண்ணுற ஜங்குக், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுற ஜங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, என்ன விட்டுட்டு இன்னொரு பர்சன்ட்டை வேறு மேரேஜ் பண்ணிப்பியா? பண்ணுவேன். நீ என்ன மாதிரி மேரேஜ் பண்ணுறேங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹார்ஷாகவே நம்ம டேக்கிட்ட ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி ப்ளே பண்ணால் ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணாத, என்ன பண்ணுற ஷேட் ரிமூவ் பண்ணாத, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணால் ஜங்குக் இப்போ ட்ரிங்க் பண்ணியிருக்காருல, அந்த போர்டில் இருக்க மூமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற மூமெண்ட்டில் கொஞ்சம் அந்த லாக் பண்ணியிருக்க லாக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை கொஞ்சம் புஷ் பண்ணி ஸ்லாப் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணோம். நம்ம வச்ச கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்லாப்பில் ஜங்குக் அப்படியே போர்டில் மயங்கி விழுந்தா அப்படியே எழுந்து ஷேர் பட்டன் அழிச்சு வேகமாக போட்டுட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக பாடியை கவர் பண்ணபடி பெட்டில் பட்டிருக்க நம்ம ஜங்குக்கை பாட்டுட்டு இவன் என்ன மாதிரி இன்னைக்கு நம்மக்கிட்ட ப்ளே பண்ண வந்துட்டானுங்கிற மாதிரி பயத்துலேயே நம்மகிட்ட இப்படி உட்காந்துருப்பாரா. அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட காலேஜுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி போனால் இந்த டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜுக்குமே நம்ம ஜங்குக் வருவார். ஆனால் டேயை பார்க்கவே முடியல. காலேஜுக்கு டே வரலை, ஜிமினாவும் வரலை. இந்த மூமெண்ட் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகி நேராக சுகா முன்னாடி வந்து நின்னா, என்னடா எங்கடா உன் ப்ரொஃபஸர் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா கேட்குறேன், சொல்லுடா, தெரியாதுடா, கால் பண்ணி எங்கே இருக்கான்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகாவுமே நம்ம ஜங்குக் சொல்கிறத கேட்டு ஜிமினாவுக்கு கால் பண்ணால் கூட நீவும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நான் வாங்கிறதுக்கு வந்துருக்கேன், அந்த பிளேஸில் தான் இருக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணால் அந்த அப்பார்ட்மெண்ட் எந்த பிளேஸில் இருக்குங்கிறது தான் நம்ம ஜிமினா மூலியமாகவே சுகா கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் ஆகுது. இந்த மாதிரி ஆனால் காலேஜ் முடிஞ்ச அடுத்த செகண்டே ஜிமினா சொல்லியிருப்பார்ல ஒரு பிளேஸ், நியூ அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்க பிளேஸ், அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜங்குக் நேராக அவர் வர்ற அந்த மாதிரி வந்தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு இனி அந்த ஹவுஸ் பக்கமே போகக்கூடாது, எப்படியோ அந்த பேப்பர்ஸ் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, எனக்கு ஒர்க்கே கிடைக்காட்டாலும் சரி, நான் பார்ட் டைம் ஜாப் பார்ட்டாவது என்னோடய லைஃப்பை என் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என் லைஃப்பை டிசைட் பண்ணதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, என் லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஹால்லே நம்மகிட்டே உட்காந்துருந்து இப்போ நான்டா ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்குனுங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஆவாரா. இந்த மாதிரி ஃப்ரீயானா அவ்வளோ லேஸில் நான் உன்னை ஃப்ரீயாக்கி விட்டுருவேன் நானுங்கிற மாதிரி கரெக்டாக காலிங் பெல்ல வந்து நம்ம ஜங்கு கிளிக் பண்ணோம். யார்டா அது, ஜிமினா இருக்குமோ, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிருப்பான் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்து வந்து ஜிமினானுங்கிற மாதிரி திங்கிங்கில் டக்குன்னு வந்து டோரை ஓப்பன் பண்ணால் அந்த டோருக்கு வெளியே நம்ம ஜங்குக் பபிள் கம்மை மென்னபடி நம்ம பாப்பாரா இந்த மாதிரி பார்த்தா ஜங்குக்கை பாட்டு அடுத்த செகண்டே ஷாக் ஆகி டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ண போனால் நம்ம ஜங்குக்கு ஒத்து கிக்கில் டோர் மூவ் ஆன் ஆகுது, மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ட்ராகி அப்படி ஒரு கிக்கில் திரும்பவும் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அந்த டோர்லேயே சாஞ்சபடி வாவ் பேபி வாவ், நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நீயும் நானும் மட்டும் எப்படி இருக்கும் தெரியுமா. அந்த ஹவுஸில் இருக்கிறது எனக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா நான் சில டைம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க சில கட்டிடுவியேன்ட்டு. இப்போ நீ எவ்வளோ கட்டினாலும் யாருக்குமே கேட்காது தெரியுமா. 2 பேருமே ரொம்ப ரிலாக்ஸாக யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம லைஃப்பை எட்டு போடலாம்ல.
பார்த்து பார்த்து அப்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாரி பேசுகிறத கேட்டு ஏன்டா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணா பார்க்க அப்படியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோருக்கிட்ட இருந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே டே பார்த்து வருவாரா இந்த மாதிரி வந்தா டேக்கு பயம் வருது. இங்கே பாரு ஜங்குக், எனக்கும் உன் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு பாண்டும் கிடையாது. என்னோடய மாமா அவங்க கிடையாது. நீ உன்னோட மாமா எப்படி வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் இந்த வேர்ல்டில் சைல்ட்லேருந்து சிங்கிள் பர்சனாக தான் இருந்தேன் என் கிராண்ட்மா கூட. நான் அப்படியே இருந்துப்பேன். கொஞ்சம் டேஸ் நான் உன்னோட ஹவுஸில் ஸ்டே பண்ணேன். ஓகே, அதுக்கு வேணால் நான் சாரி சொல்லிக்கிறேன். இப்போ என்னோடய அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போ. என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணணும்னு எதாவது திங்க் பண்ண என்ன பண்ணுவ பேபி? என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ அப்படிங்கிற மாரியும் கரெக்டாக டே பக்கத்தில் வந்து நின்னா டே ரொம்ப ஷாக் ஆக்கி ஜங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம டேயோட மாம் கரெக்டாக டேக்கு கால் பண்ணுறாங்க. இன்னும் ஹவுஸ்க்கு வரல. அந்த மொமெண்ட்டில் இந்த மாதிரி கால் பண்ணால் அந்த காலை நோட் பண்ணிவிட்டு டே கிட்ட க்ளோஸாக வந்து இங்கே பாரு, நான் நியூவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறேன். எனக்கு இந்த பிளேஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹவுஸுக்கெலாம் எனக்கு வர முடியாது. முக்கியமாக என்கேஜ்மெண்ட்டுன்னு ஒரு ப்ராப்ளம் பண்ணுறீங்களா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக உன் மாம்கிட்ட சொல்லியிருப்பப்போ, நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் பேச முடியாது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜங்குக் அப்படியே கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி ஒரு நைஃப் எடுத்துகிட்டு கரெக்டாக டேக்கிட்ட வர்றாரு. டேக்கிட்ட வந்துட்டு டேயை அப்படியே பிடிச்சி சோஃபாவில் இழுத்து உட்கார வச்சுட்டு டேக்கு முன்னாடி அப்படியே நம்ம ஜங்குக் டேயோட நெக்கில் நைஃபை வச்சபடி, இப்போ கால் பண்ணி கொடுக்குறேன், நான் சொன்ன மாதிரியே பேசணும். நான் சொன்ன மாதிரியே நீ பேசலன்னு வச்சுக்கோங்க, நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அப்புறம் பாடியில் ப்ளே ஆகிரும். பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கில் பண்ணாலும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொன்னால் ஹேண்ட்ஸை கட் பண்ணுற மாதிரி போகிற மூமெண்ட்டுக்கு அப்போ கூட நான் சொல்கிறேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கத்துவாருன்னு பார்த்தா கட் பண்ணால் கட் பண்ணிக்கோடானுங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை ஜங்குக்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே வில்லத்தனமாக எழுந்து நின்று சிரிக்கிறாரு. ஓ, டெட்டானாலும் பரவாயில்ல, நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு என்னையும் பயமுறுத்துறியா நீ? என்னையே பயமுறுத்துறியா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த நைஃபை தூக்கி போட்டுட்டு இப்படி சோஃபாவில் உட்காந்துருக்கு டேயோட ஹெட்டை கிரிப்பை பிடிச்சி பயங்கரமாக லிப் லாக் பண்ணபடி டேக்கிட்ட ரூடாக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரா? இந்த மாதிரி ப்ளே பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு வேண்டாம் ஜங்குக்கு அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாத, நான் இப்போ என்ன சொல்லணும் அவ்வளோதானே, நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் சொல்லிடுறேன், நீ சொன்ன மாதிரியே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்து வரா. அந்த மாதிரி கத்துனா குட் பாய் எங்கே சொல்லு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம டேயோட மொபைலை அப்படியே மாமுக்கு கால் பண்ணி டேட்டை கொடுத்தேன். டே வந்து டியர் எல்லாத்தையுமே வெயிட் பண்ணிவிட்டு நான் நியூவாக அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டேன், எனக்கு எந்த பிளேஸ் தான் பிடிச்சிருக்கு, என்னால் திரும்ப அந்த ஹவுஸுக்கெலாம் வரவே முடியாது, தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பண்ணாதீங்க, எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, நான் என்கேஜ்மெண்ட் யாரையும் பண்ணிக்க மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ணுற வேலையை இதோட விட்டுருங்க, விருப்பம் இல்லாமல் என்னால் அந்த ஹவுஸில் இருக்க முடியாதுங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு ஜங்குக்கு எங்கே தான் இருக்கானுங்கிறத சொல்ல ட்ரை பண்ணுவாரா? ஆனால் பட் அந்த காலை நம்ம ஜங்கு கட் பண்ணிடுவார். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மொபைலை அப்படியே ஃப்ளோரில் போட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி ஜங்குக்கு நோட் பண்ணா, இப்போ என்னடா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது பேபி, நீயும் நானும் மட்டும்தான் ஜாலியாக இருக்க போகிறோம், சரி வா 2 பேரும் சேர்ந்து ஃபுட்டை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டான். நீ முதல்ல என் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதெல்லாம் போக முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போய் டேக்காக ஃபுட்டை ரெடி பண்ணுவாரா? இந்த மாதிரி ரெடி பண்ணோம். டே வந்து மொபைலை வேற உடச்சி அப்பார்ட்மெண்ட்டு டே தான் வாங்கியிருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு எங்கேயும் நம்ம போகவும் முடியாது. இந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம டே ஜங்குக்கே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு 2 டேஸ் நம்ம ஜங்குக் டே கூட தான் இருக்கிறாரு. அதாவது அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் நம்ம டேட்டா அந்த அளவுக்கு ரூடாக ஹார்ஷாக ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம டேட்டா அந்த அளவுக்கு ரூடாக ப்ளே பண்ண மாட்டார். டேங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பின்னாடியே நடக்கிறது, டேட்ட பேசுகிறது, டேயை ஹக் பண்ணுறது, காலேஜுக்கிட்டே கூட ஒன்றா போகிறதுங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி இருந்தால் டேயுமே 2 டேஸுமே அந்த மூமெண்ட் அப்படியே பிரேக் பண்ணால்
இப்போ டே இருக்கிற அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கரெக்டாக ஜங்குக்கோட டாடும், டேயோட மாமும் என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகி, "நான் அவ்வளோ பெரிய ஒர்க்கை பண்ணி வச்சுருக்கேன். நீ எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஹவுஸில் இருப்படா. ஒழுங்கு மரியாதையாக அந்த பார்ட்டிகளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ. மேரேஜ் அதுக்கப்புறம் நீ பண்ணிக்கணுங்கிற மாதிரி கோவமாட்டிட்டுனா, ஜங்குக்கு இப்படி ஹவுஸில் இருக்கட்டும், எவ்வளோக்குள்ள நம்ம ஜங்குக் டேயை மிரட்டியிருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு, என்னால் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி சொன்னால் நம்ம ஜங்கு கூட ஒரு மூமெண்ட்டு தான் திங்க் ஆகுது. நம்ம டேட்டா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி ஜிமினா கிட்ட கால் பேசிகிட்டே வந்தா, நம்ம ஜிமினா வந்து ப்ரொஃபஸர்ஸ் அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரோட நேமை சொல்லி, அந்த ப்ரொஃபஸர் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணார்ல டயாங், நீ என்ன சொல்ல போகிற, அக்செப்ட் பண்ணிக்க போறியா ரிஜெக்ட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டான். அது என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரிலடா, எனக்குமே லைட்டாக ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. ஆனால் அக்செப்ட் பண்ண 100% என்னோடய லைஃப்பில் கரெக்டாக நான் பார்ட்னரானுங்கிறது எப்படி சூஸ் பண்ணுறது, அப்படிலாம் டக்குன்னு பார்த்த உடனே அக்செப்ட் சொல்லிட முடியாதுல்லங்கிற மாரி ரொம்ப நார்மலாக ஜெமினாட்ட பேசிகிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அந்த பெட்ரூம்குள்ளே என்ட்ராகிற நம்ம ஜங்குக் இன்னொரு பர்சண்ட்டை வச்சுட்டே பேசிகிட்டு இருக்குதும் சிரிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு கேட்டுட்டு இருப்பாரா, இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு தான் கிளாப் பண்ணபடியே கரெக்டாக டே கிட்ட வந்தா அந்த காலை டக்குன்னு நம்ம டே கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணோம். நியூவா உனக்கு ஒரு மொபைலை வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி தான் பேசுவியா பேபி? ஆ, உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட்லேருந்து என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆ, போனா போடு, ஒர்க்குக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு உன்னை காலேஜுக்கு ஃப்ரீயாக அனுப்புனா அந்த ப்ரொஃபஸர் உனக்கு பிடிச்சிருக்கா, லைட்டாக கிறிஸ்மட் இருக்கா, ப்ரொப்போஸ் வேறு அந்த பர்சன்ட் பண்ணானா, என்னடா சொன்ன நீ அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேயை மிரட்டியிருப்பார். மிரட்ட மட்டும் இல்லை, எங்கே பாரு ஏன் பேபி ஆச்சேன்னு சொல்லிட்டு தான் சாஃப்டாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்கினேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஜங்குக் என்னை விட்டுரு ஜங்குக்குன்னு கதறி அழுதாலும் நான் ப்ளே பண்ணுறத ப்ளே பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்புறம் நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டோனிங்கில் நம்ம டேயை மிரட்டின்னு இருப்பார். இனி யார்கிட்டையாவது லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஆ, லவ் பண்ணுறேன், ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுவேன், என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பேன், மேரேஜ் பண்ணிப்பேன் சொல்லுவியாடா நீ அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து பேசினோம். டே அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டுருப்பாரு. குட் பாயாக காலேஜுக்கு போகணும், ப்ரொஃபஸர் ஒர்க்கை பண்ணணும், அதே மாதிரி நேராக ஹவுஸ் கொண்டுடணும். ப்ராப்ளம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அந்த ரூம்லேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கே காலேஜுக்கு கூப்பிட்டு வருவார். இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தா அந்த மூமெண்ட் அப்படியே டேக்கு திங்க் ஆகி சும்மா பேசுனதுக்கே நம்மக்கிட்ட அன்னைக்கு அப்படி ப்ளே பண்ணால் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சா இன்றைக்கி நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கூட டேடுக்கிட்டே டேயோட மாம்கிட்ட எவ்வளவோ நம்ம டே வந்து முடியாதுங்கிற மாதிரி சொன்னாலும் டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இந்த மாதிரி டே கூட்டிகிட்டு போனது தெரியாமல் நம்ம ஜங்குக்கு தான் டேக்கு ஏதோ பொக்கே கிஃப்ட்லாம் வாங்கிக்கிட்டு ஹாப்பி லெவலில் வருவாரா. சாரி பேபி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனோம்ல, டைம் பண்ணதே எனக்கு தெரியல. பாத்தியா உனக்கு பிடிச்ச பொக்கையும் உனக்கு பிடிச்ச கேக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன், எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்தாட்டே இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுற்றி முற்றி எல்லா பிளேஸ்லையுமே அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க நம்ம டே தேடிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வராரு. டே எங்கே போனா, அவன் ஆஃப்டர்நூனே காலேஜ்லேருந்து வந்துட்டானே, எங்கே போனா, எதுவும் ப்ராப்ளம் ஆயிருக்குமோ, டீ கேட்டதோ ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஷுகாட்ட இருந்து நம்ம ஜங்குக்கு கால் வரும். இந்த மாதிரி கால் வந்தால் என்னடா ஆச்சு, டேயே காங்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உன்னை அவன் நல்லா ஏமாற்றிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. ஏமாற்றிட்டானா, என்ன சொல்கிற சுகா? நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடி பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கல, அவன் உங்ககிட்ட ரொம்ப நார்மலாக இன்னசென்ட் பையன் மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு இங்கே ஒரு மேரேஜ் காலோட நேமை சொல்லி அந்த பர்சனோட வெட்டிங் மேரேஜ் பண்ணிக்க திங்க் பண்ணுறோம்ல அந்த பர்சனோட நேமை சொல்லி 2 பேருக்கும் இங்கே என்கேஜ்மெண்ட் நடந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் செம்ம கோவமாகுது. என்ன சொல்கிற, அதே பிளேஸில் தாண்டா நான் ஜிமினா கூட இருக்கிறேன், நீ இந்த பிளேஸ்லேயே இல்லை, உன் டேடு உன்னை இந்த பிளேஸ்க்கு கூப்பிடவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த மொபைலை காலை கட் பண்ணிவிட்டு மொபைலை செக் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக்கு டேடு நிறைய கால் பண்ணியிருக்காரு. பட் நம்ம ஜங்குக்கு தான் பிக் பண்ணலை. இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே 2-3 பிக்ஸ்
ஃபோட்டோவை எடுத்து ஜங்குக்கு அனுப்பியிருப்பாரு. இந்த மாதிரி அனுப்புனா இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தானே ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரூம்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருந்துருப்பாரு, பயமுறுத்திருப்பாரு. இப்போது ரிங்கே போட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப காண்டாக்கி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹாலில் உட்காந்துருந்து அப்படி ரிங் டேக்கு அந்த பர்சன் ரிங் போட்டுட்ருப்போம்ல அந்த பிக்கை ஜூம் பண்ணி வேறு நம்ம ஜங்குக்கு பாட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி பாட்டுட்டு இருந்தேன். ஹவுஸுக்குள்ளே நம்மகிட்ட செம்ம டென்ஷன்லேயே வேகமாக உள்ள என்ட்ராகிறவர் ஹாலில் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கு உட்காந்துருக்கதை பார்த்துட்டு எதுவுமே நம்ம ஜங்குக்கு தான் அங்கே வரலையே, அதனால் நம்ம ஜங்குக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வேகமாக பெட்ரூமுக்குள்ளே போவாரா அந்த மாதிரி போனோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து ட்ரிங்க் பாட்டிலில் இருக்கிற ட்ரிங்கை மூட்டுட்டு ஃபுல்லாக குடிச்சபடி மொபைலை அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளில் வச்சபடி நேராக டேயோட பெட்ரூமுக்குள்ளே என்ட்ரானா டே அப்படியே வந்து பெட்டில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு எங்கே பேபி போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வந்து ஜங்குக்கு நான் வந்து குட்டியாக ஒரு ஒர்க்குக்காக அதர் பிளேஸ்க்கு போனேன். ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டேன். என்ன ஒர்க்குக்கு போனேன்? அதான் சொல்கிறோம்ல எனக்கு ஒரு குட்டியாக ஒரு ஒர்க் அந்த ஒர்க்குக்காக வெளியே போனேன், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா ரிங் போட்டிருப்பார்ல அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பை பிடிச்சிட்டு என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ரொம்ப ஷாக் ஆகி அது வந்து நான் ஷாப்பிங் மாலுக்கு போனேன், அந்த பிளேஸில் எனக்கு இந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதான் ரிங்கை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போது நம்மகிட்ட ஒரு பிளேஸில் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ண பிளேஸு அந்த ஹால் இருக்குல்ல அந்த ஹாலோட நேமை சொல்லி அந்த ஹாலில் இந்த பையன் பக்கத்தில் அப்போ ஏன் நின்ன நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நான் என்கேஜ்மெண்ட் பண்ணது இவனுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்குடா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் சின்ன பையன் தானே, ஏஜ் கம்மி தானே, இந்த மாதிரி தான் சும்மா தேவையில்லாமல் கத்திக்கிட்டே இருப்பான், ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி அவன் போட்ட ரிங்கை ஹேண்ட்ஸில் போட்டுட்டு ஹவுஸ்க்குள்ளே வருவேன் நீ அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் அந்த ரிங்கை டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறாரு. இப்படி எடுக்க ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு அந்த மூமெண்ட்டில் டக்குன்னு இழுக்கிற மூமெண்ட்டுக்கு வர மாட்டேங்குது. ஜங்குக்கு ஃபிங்கர் வலிக்குது, ஜங்குக்கு அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுக்காத, ஜங்குக்கு வலிக்குது ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இல்லைடா வலிக்கட்டும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ரிங்கை கலட்டுற மூமெண்ட்டுக்கு அந்த ரிங்கில் இருக்கிற திங்ஸ் 2-3 லைட்டாக பட்டு அந்த ஃபிங்கரில் லைட்டாக கட்டாகி பிளட்டே வரும். பிளட்டு வருது, என்ன பண்ணுற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்ன பண்ணுறாவ, என்னடா பண்ணுறாவ, போனா போடு, அவங்க ஹார்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக என்ட்ராகிட்டு அப்புறம் லைஃப்பில் மூவ் ஆனாகலான்னு பார்த்தா டென்ஷன் ஆக்குறல நீ என்ன அவ்வளோ தூரத்துக்கு சொல்லி உன்னை பிளாக்மெயில் பண்ணியுமே இவ்வளோ தூரத்தில் போய் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்துருக்கேன்னா அப்போ என் டாடி சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணிப்பில்ல பண்ணுவ உன்னை எப்படி பண்ண வைக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக போய் ஒரு ரேக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது 2-3 பேப்பர்ஸை கொண்டு வந்து டேட்டா கொடுக்குறாரு. என்னது ஏன் காலேஜ் ப்ரொஃபஸர் தானடா நீ, படித்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பேப்பர்ஸை நீட்டுனா அந்த பேப்பர்ஸை ரீட் பண்ண சொல்ல நம்ம டேக்கு தெரிஞ்சிச்சு. அது மேரேஜ் சர்டிஃபிகேட், இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என்கேஜ்மெண்ட் பண்ணல அதுக்கான கிஃப்ட்டுடா, சைன் பண்ணு. முடியாது, நான் எதுலேயுமே சைன் பண்ண மாட்டேன். அம்மா ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப பேட் பாய் தெரிஞ்சுக்கோ, சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கான்லாம் திங்க் பண்ணக்கூடாது, சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பெண்ணை கொண்டு வந்துட்டு கிட்ட நீட்டு வர அந்த மாதிரினா நீ இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணால் நான் சைன் போட்டுருவேன்னு நினைக்கிறியா, போட முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டிட்டு டேயோட நெக்கு அப்படின்னு ஜங்கு குறிப்பாக பிடிச்சி இருக்கிறாரு. சைன் பண்ண தெரியாதா, இப்போ எப்படி சைன் பண்ணுறேன்னு பார் அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கை இப்படி கிரிப்பை பிடிச்சிக்கிட்டே டேயோட ஹேண்ட்ஸில் அந்த பெண்ணை கிரிப்பை பிடிச்சி டேயோட சைனை நம்ம ஜங்குக்கே போடுறாரு. என்ன பண்ணுற என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ண பார்த்தாலும் எல்லா பேப்பர்ஸ்லேயும் டேயோட சைனை போட்டுட்டு அப்படியே டேயோட நெக்கையும் ஹேண்ட்ஸையும் விடுவாரா. விட்ட வேகத்தில் அப்படியே நம்ம டே பெட்டில் வந்து விழுந்துட்டு அப்படியே எழுந்து நம்ம ஜங்குக்கை பட்டு கோமா திட்டுறாரு. ஏன்டா இந்த மாதிரி டேடும் சன்னும் சைக்க மாதிரி நடந்துக்கிறீங்க, உன் டேட் என்னென்னா எங்கேஜ்மெண்ட் பண்ணுன்னு ப்ராப்ளம் பண்ணி இங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போனால் நீ இந்த மாதிரி ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகி இந்த பேப்பர்ஸில் சைனை வாங்கிக்கிட்டு இருக்க. உங்கள் 2 பர்சன்ஸ்கிட்டையும் நான் தாண்டா லைஃப்பில் ரொம்ப மோசமான பெயின் அனுபவிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக என்னை கில் பண்ணுறதுக்கு பற்றிலாம் பெசாட்டிக்கு 2
2 பேரும் சேர்ந்து கில் பண்ணிடுறீங்களா என்ன அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஹார்ஷாக திட்டுனா நம்ம ஜங்குக் அப்படிலாம் இல்லை. டேய் கத்துறது திட்டுறது எதுவுமே கேட்கல. அந்த பேப்பர்ஸை நோட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸ்க்கு கிஸ்லாம் பண்ணுறாரு. ஐயோ! மேரேஜ் முடிஞ்சிடுச்சுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாரி கிஸ் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை ஒரு கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு ரிங் பாக்ஸோட டேக்கிட்டு வருவாரா. என்ன பண்ணுற ஜங்குக், ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாரி சொன்னேன். என்ன பேபி, இது இனி உன்னோட ரூம் கிடையாது, நம்மளோட ரூம். நீ தானே சைன் பண்ண, நானடா சைன் பண்ணேன். ஆமாண்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பவும் டேயோட ஹேண்ட்ஸு க்ரிப்பை பிடிச்சி அந்த ரிங்கை போட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம டே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேயோட ஃபிங்கர் வலிச்சாலும் பரவாயில்லன்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே அந்த ரிங்கை போடுவாரா. அந்த மாதிரி போட்டேன். டே அப்படியே எழுந்து அந்த ஹேண்ட்ஸ் அந்த ஃபிங்கர் ரொம்ப டேமேஜான மூமெண்ட்டை பார்த்துட்டு பெயினில் அப்படியே க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணேன். ஜங்குக்குமே டேயோட ஹேண்ட்ஸ் மூலியமாகவே ரிங்கை போட்டுட்டு ஜங்குக்கோட மொபைலில் பிக் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பிக் எடுத்துகிட்டு பேபிங்க பாரு பேபி, மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, மேரேஜ் ஆன மூமெண்ட்டில் ஹாப்பியாக சிரிக்கிறத விட்டுட்டு என்ன டீ ரேஸில் பார்க்குற, பிக்கில் ஹேண்ட்ஸமாக இருக்காண்டா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே டேயோட டீரெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டேயை க்ளோஸ் ஆகிட்டு டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணபடி பிக்லாம் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். நம்ம டே ஜங்குக்கு பாட்டுப்படி செம்ம கோபமாக மறைச்சிட்டு ரிங்கு போட்டு பேப்பர்ஸில் சைனை வாங்கிட்டா உன்னோட லைஃப் பார்ட்னர் ஆகிடுவேன் நான் ஜங்குக், ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு மூமெண்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டே கோமா பேசுனா. எனக்கு தெரியாதா பேபி, காலேஜ் ப்ரொஃபஸரு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்க, அப்படின்னா நீ என்ன மாதிரிலாம் திங்க் பண்ணுன்னு எனக்கு தெரியாமலையா இருக்கும். மேரேஜ் முடிஞ்சிச்சு, ரிங்கை போட்டாச்சு, பேப்பரில் சைனி வாங்கியாச்சு, பேப்பர்ஸை நீ கிழிச்சி எறிஞ்சிருவ, ரிங்கை தூக்கி போட்டுருவ. ஆனால் இப்போ ஒரு மூமெண்ட் நடக்கும், அது உன்னால் எப்போவுமே தூக்கியும் போட முடியாது, கிழிச்சியும் போட முடியாது, மூவானும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மொபைலை அப்படியே தூக்கி பக்கத்தில் இருக்க சோஃபாவில் எரிஞ்சிட்டு டேக்கு மேலே ஹோவர் ஆகுவாரா. அந்த மாதிரி ஹோவரானா ஜங்குக் என்ன ஜங்குக் பண்ண நினைக்கிறேன், என்னை விட்டு மூவ் ஆனாகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணால் அதெல்லாம் முடியாது, என்னை எப்போ பார்த்தாலும் மூவ் ஆன் பண்ணிட்டா போகிற, இதுக்கப்புறம் மூவ் ஆனே கிடையாதுடா உங்ககிட்ட அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாகவே ஜங்குக் இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் இப்போது 2 பேருமே டயர்டாக ஸ்பெண்ட் பண்ணதில்ல. டே ரொம்ப டயர்டாகி ஸ்லீப் ஆகிடுவார். ஆனால் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணாமல் டே அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே ஆப்ஸில் ஹெட்டாக வச்சபடி படுக்க வச்சுட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உன்கிட்ட மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் சேர்ந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் திங்க் பண்ணேன். ஆனால் டென்ஷன் ஆக்கிட்டியே, அதான் இந்த மாதிரி எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த நைட் மட்டும்தான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல், அப்புறம் எவ்ரி நைட்டுமே ஃபோர்ஸ்ஃபுல் கிடையாது, 2 பேரும் ஈக்குவலாக ஹாப்பியான மூமெண்ட்டில் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு டேயோட ஃபோர்ஹெட்டு, நோஸு, சீக்ஸு, நெக்குங்கிற மாதிரி கிஸ் பண்ணபடியே டே பக்கத்துலேயே ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் நம்ம ஜங்குக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டேக்காக ஃபுட்டை ரெடி பண்ண போயிடுவார். இந்த மாதிரி போனால் டே இப்போண்டா அப்படியே எழுந்து செக் பண்ணி பார்க்குறாரு, அவரோட பாடியை செக் பண்ணி பார்த்தா டேக்கிட்ட அந்தளவுக்கு நம்ம ஜங்குக்கு நேற்று நைட் ஹார்ஷாக நடந்த மூமெண்ட்டும் டே அவருக்குன்னு ஃபுல்லாக எடுத்துக்கிட்ட அந்த மூமெண்ட்டும் டேக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரியாகி பயங்கர பெயினில் க்ரை பண்ணி அழுறாரு. தேம்பி வேறு அழ ஆரம்பிச்சிடுவாரா. அந்த மாதிரி அழுற சவுண்டு ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கே கேட்கும். அந்த மாதிரி கேட்டால் எதுக்காக டே க்ரை பண்ணுற மாரி இருக்குங்கிற மாரி நேராக பெட்ரூம்குள்ளே என்றானா இந்த மாதிரி கதறி அழுதுகிட்ருக்க டே பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணா, என்னை விட்டு மூவ் ஆனாகு, இந்த மாதிரி எப்படிடா என்கிட்ட ப்ளே பண்ண உனக்கு தோணுச்சு, எதுக்காகடா என்கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண உனக்கு யார்டா ரைட்ஸ் கொடுத்துட்டுங்கிற மாதிரி சொல்லி செம எமோஷனலாக க்ரை பண்ணபடி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகி எல்லாத்தையும் வெயிட் பண்ண ட்ரை பண்ணால் ஜங்குக்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அந்த பெட்லேருந்து எழுந்து அங்கே இருக்கிற கபோர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி என்னட்டு உன்னை தேடுறாரு. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா அந்த இதில் டூக்கு பில்ஸ் இருக்கிற ஒரு பெரிய பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில் அப்படியே எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் இருக்க டூக்கு பில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி மவுட்டுக்கிட்ட போனால் அட நம்ம ஜங்குக்கு தட்டி விட்றாரு. தட்டி விட்டுட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறட்டான்,
எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னை விட்டு மூவ் ஆனாக்கு எதுக்காக என்கிட்ட அந்த நைட் முழுக்க அந்த மாதிரி ப்ளே பண்ணேன். என்கிட்ட என்னோடய பர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளே பண்ணுவீங்க. எப்படிடா அவனால் அந்த மாதிரிலாம் பண்ண முடிஞ்சிச்சு? இதான் நீ என் மேலே வச்சுருந்த லவ்வா? இதான் நீ என் மேலே வச்சுருந்த லவ்வா? லவ்வுன்னு சொல்லி லாஸ்ட்டாக மட்டும்தானே ஃபீல் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுவாரா. அந்த மாதிரி அழுதேன். ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இல்லை இல்லை நான் லவ் தான் பண்ணிட்டேன். நான் லவ் தான் பண்ணேன். லாஸ்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் நீயே மற்ற பர்சன்ஸ் மாதிரி தான், என்னோடய பாடிக்கு தான் திங்க் பண்ணியிருக்க, தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமுக்கு வெளியே நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மகிட்டே பயங்கரமாக கட்டறி அழுவாரா. அந்த மாதிரி அழுதம். நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயமாகுது. ஏன்னா 2 கப்பிள்ஸை வேறு சாப்பிட ட்ரை பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டில். அந்த ரூம் டோரை பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு நாக் பண்ணுறாரு. டேங் தேவையில்லாமல் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ணிடாத, சொன்னா கேளு, ரூம் டோரை ஓப்பன் பண்ணி. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் உன்னை சின்சியராக தான்டா லவ் பண்ணுறேன், ப்ளீஸ்டானுங்கிற மாதிரி பயங்கரமாக ரூம் டோரை நாக் பண்ணிட்டு இருந்தோம். கதறி அழுதுட்டு இருந்தவரோட சவுண்ட் அப்படியே மொத்தமாக நின்றுமா இந்த மாதிரி நின்றோம். ரொம்ப பயந்து போய் நம்ம ஜங்குக்கு ஒரு வேகத்தில் டோரை ஒரு 2 டைம்ஸ்க்கு 3 டைம்ஸ் கிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவார். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தோம். நம்ம டேடம் ரொம்ப சைலண்டாக அமைதியாக அப்படியே உட்காண்ட்ருக்காரு. இதை பார்க்க சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேகத்தில் ஒரு கோவத்தில் அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு யாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. எதையுமே பேசாமல் அப்படியே இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு யாங் ஏன் இந்த மாதிரி இருக்கிற, கோவம் வந்து என்னை திட்டுடா, அடிக்க வேணாலும் செய்டா, டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் எதையுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறதும் டேயோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டீரி வர மூமெண்ட்டே பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. விட்டு ஒரு இன்ச்சு கூட நம்ம ஜங்குக்கு மூவ் ஆனே ஆகியிருக்க மாட்டார். இப்படி பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு தான் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு மாதிரி டயர்டாகி அதே பொசிஷனில் அப்படியே உட்காந்தானே க்ரை பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டில் டேயோட டைஸ்லேயே நம்ம ஜங்குக்கு அப்படியே பட்டுட்டு டேயோட ஃபேஸையே பார்த்துட்ருப்பாரா. இந்த மாதிரி பார்த்துட்ருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் ஆகிட்டாரு. ஆனால் நம்ம ஸ்லீப்பே ஆகலை. அந்த பெயினான மூமெண்ட்டை திங்க் பண்ணபடியே டைஸில் படுத்துருக்க ஜங்குக்கு பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை, விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஹக் பண்ணபடியே நம்ம ஜங்குக்கு டேயோட டைஸ்லேயே பட்டிருக்காரு. இந்த மாதிரி பட்டிருந்தா அன்னைக்கு அப்படியே ஸ்கிப் ஆகிரும். நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கம்ஃபர்ட் படுத்துறதுக்காக நம்ம ஜிமினா ஹவுஸ் கிளீனராக இருப்பார். ஏன்னா ஜங்குக்கு காலேஜுக்கு போய் சுகாக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டேயும் போய் சொல்லியிருப்பார், ஒரு ட்ரிங்க் பண்ண போட்டியில் ஒரு கோவத்தில் அந்த மாதிரி நான் ப்ளே பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட இந்த மாதிரி போய் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி கேட்ட மூமெண்ட்டுக்கு ஜிமினா நம்ம ஜங்குக்கு பனிஷ் பண்ணியிருக்கவும் செஞ்சுருப்பாரு, திட்டையும் செஞ்சுருப்பாரு, ஏன் ஒரு ஸ்லாப் கூட நம்ம ஜங்குக்கு வச்சுருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்லேயே நேராக தேடி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோம். அதே பொசிஷனில் உட்காந்துருக்கிட்டே பார்த்துட்டு ஷாக் ஆகி டேயாங்கிற மாதிரி கிட்ட வந்து எவ்வளவோ நம்ம ஜிமினா பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்மகிட்ட எதையுமே பேசலை. இந்த மாதிரி பேசாமல் இருக்கிற அந்த மூமெண்ட்டில் டேயோட மாம் ஜங்குக்கூட டேடை மேரேஜ் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட்டில் ரொம்பவே நம்ம டேயோட ஏஜில் இருக்க பர்சன்ஸ் மற்ற பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப பில்லி பண்ணி ரொம்ப ஹேட்டான வரலாம் நம்ம டேட்டை பேசியிருப்பாங்க. சைல்ட்லேருந்தே மாமெண்ட்டு உன்னை விட்டுட்டு இன்னொரு பர்சன்டாக மேரேஜ் பண்ணிட்டாங்க, உன்னோட மாமி ஏன் இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணாங்கங்கிற மாதிரி ரொம்பவே நம்ம கிண்டல் பண்ணியிருப்பாங்களா. அந்த பெயினே நம்ம டேயால் தாங்கி இருந்திருக்க முடியாது. கிராண்ட்மா சொன்ன மூமெண்ட்லேயும் டெட்டாக போகிற மூமெண்ட்டில் இந்த மாதிரி ப்ராமிஸ் கேட்டதுனால தான் டேயோட மாமோட ஹவுஸ்க்கே வந்திருப்பார். இந்த மூமெண்ட் எல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் அப்படியே உட்காந்துருக்கிட்டு பார்த்துட்டு கிட்ட எவ்வளவோ நம்ம ஜிமினா பேச ட்ரை பண்ணிவிட்டு டேயோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே உழுக்குன்னு உழுக்கி டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி ஏன்டா இப்படி ரியாலிட்டி அழுத்த மாதிரி இருக்கிற டேயாங் அப்படிங்கிற மாதிரி டேயை ஹக் பண்ணபடி பயங்கரமாக நம்ம டேயை வந்து க்ரை பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாரு, ரியாலிட்டிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணோம். ஜிமினா இந்த மாதிரி காட்டுக்கிட்ட வந்து பயங்கரமாக கட்டுற சவுண்டுக்கு கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து அப்படியே ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அந்த மாதிரி இருக்கிற, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்டா,
தெரியாமல் பண்ணானா தெரியாமல் பண்ணானே நீ பாட்டியாடா அவன் என்ன மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணானுங்கிறத பாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா அந்த மாதிரி அழுதா சரி சரி க்ரை பண்ணாத நீ வா முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூமில் கொண்டு விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஜிமினாட்ட மட்டும்தான் நான் நம்மகிட்டே பேசுகிறாரு. நான் மொடி ரொம்ப லென்த்தாலாம் பேசுகிறதில்ல, அப்பப்போ பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ் போகுது. கொஞ்சம் ரெக்கவர் ஆகி காலேஜுக்கு வர ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி 1 டே முழுக்க உடஞ்சபடி அப்படியே ஃப்ரீசிங்கில் இருந்ததை பார்த்ததுக்கப்புறம் க்ளோஸாக போகிறதுக்கே நம்ம ஜொங்குக்கு பயம் வருது. ஏன்னா அந்த பொசிஷனில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணி ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். தூரத்துலேருந்து ரசித்த மாதிரி ரசிச்சிடலாம், அதுவே என் லைஃபுக்கு போடுங்கிற மாதிரி நம்மகிட்டே இந்த மாதிரி இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு நம்ம ஜங்குக்கே. இந்த மாதிரி பண்ணால் ஜங்குக்கு இப்போ முன்ன நிற்கிறது, பயமுறுத்துறது, இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மூமெண்ட் எதுவுமே இல்லாத அந்த மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ காலேஜில் கேண்டீனில் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, ஜங்குக்குமே ஒரு டேபிள் உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்றாரு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 3 to 4 டேபிள் தாண்டி தான் நம்ம உட்காந்து ஃபுட்டை சாப்பிட்றாரு. அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜங்குக்கு ஃபுட்டை சாப்பிட்டபடியே நம்ம பாப்பாரா அந்த மாதிரி பார்த்தா டக்குன்னு ஜங்குக்கு பார்க்குறது பிரேக் பண்ணிவிட்டு ஃபுட்டை சாப்பிடுவாரா அந்த மாதிரி சாப்பிட்டான். இப்போ ஜங்கு கூட எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணதுக்கு ஜாக் இருக்கான்ல, அவன் நான் கரெக்டாக அந்த கேண்டீனுக்குள்ளே என்ட்ரு ஆகி இந்த டைமே ஏதோ டோர்னமெண்ட் வச்சதில்ல, நம்ம ஜங்கு கூட டீமு வின் ஆகிருக்கும். வின் ஆக முடியலன்னா சும்மா இருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம ஜங்குக்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஃபைட்டை பண்ணிவிட்டு அடி வாங்கிட்டே போகிறான். அதே மூமெண்ட்டில் கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறான். இப்படி ப்ராப்ளம் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப அமைதியாக தான் உட்காந்துருந்து அவன் பேசிட்டு போகிறான்ங்கிற மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு போகிறான். அந்த மாதிரி இருந்தான். ஒரு கோவத்தில் ஏன்டா உன் டாடி என்னன்னா உன் மாமன் டேட்டா நான் கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே இன்னும் ஒரு கேலை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணட்டும் ஜங்கு கூட மாம் டெத்தான மூமெண்ட்டையும் அவங்க மாமை வச்சு பேசுகிற அந்த மூமெண்ட்டில் ரொம்ப கோவமாகுது. கோவத்தில் அப்படியே எழுந்து நம்ம ஜாக்கு ஜங்குக்கு அடிக்க என்ன திமிரண்டா என் மாமா வச்சு இப்படி பேசுவாடானுங்கிற மாதிரி, என் ஃபேமிலி மேட்டரை வச்சு பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கோவத்தில் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாரு. இப்படி ஃபைட் பண்ணால் நம்ம ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் முன்னாடி தானே நடக்குது. இந்த மாதிரி நடந்தால் ஜங்கு கூட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பர்சன்ட்டை அடிச்சிட்டாரு. ஆனால் இதே பிளேஸில் இதே மாதிரியான ஹேட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் டேக்குமே நடந்துருக்கும். ஆனால் நம்ம டேயால் அடிக்க முடியாது. ரொம்ப இன்னசென்ட் பாயில் அந்த மூமெண்ட்டுக்கு க்ரை பண்ணி அழுதுட்டு அங்கேருந்து போயிருப்பார். இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட பாடியில் ஃபேஸ் கிட்டலாம் அடிபட்டு லைட்டாக ஸ்கின் பிஞ்சு பிளட்டே வந்துருக்கும். இந்த மூமெண்ட்டில் பிரின்சிபல் ஜங்குக்கு தான் பிடிச்சி திட்டுறாரு, ஜாக்கை கூட திட்டலை. இந்த மூமெண்ட்டுக்கு திட்டுறத நம்மகிட்டே அதே ரூமுக்குள்ளே இருந்து நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். பிரின்சிபல் திட்டிட்டு போகிறானுங்கிற மாதிரி, ஏன்னா ஜாக்கை தான் பயங்கரமாக அடிச்சிருக்காரு நம்ம ஜங்குக்கு. அதனால ஜாக்குக்கு அவ்வளோ பனிஷ்மெண்ட் இல்லை, கில் பண்ணுற அளவுக்காட அவனை அடிப்பேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு தான் ரொம்ப மோசமாக திட்டிருப்பார். இந்த மாதிரி திட்டிட்டு ஒரு மாம் ஒன்றை பக்கத்தில் ஒழுங்கா சேட்லேருந்து வளர்த்தாட்டனடா, நீ நார்மல் ஹியூமன் மாதிரி நடந்துப்ப, ஒரு டெவில் மாதிரி நடந்துக்கிற, ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிற, உன் டேடிட்ட இதெல்லாம் சொல்லணுங்கிற மாதிரி பிரின்சிபல் இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு மாமா வச்சு பேசுகிறத கேட்டு இன்னும் காண்டாகி பிரின்சிபல் டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விடுவாரா. இந்த மாதிரி தள்ளி விட்டு டேபிளையே தலைகீழ கவுட்டுட்டு, ஏண்டா பனிஷ் பண்ணுறதா இருந்தால் என்னை மட்டும் பனிஷ் பண்ணி என்னை மட்டும் திட்டுடா, என்னடா அவனுடைய மாதிரி நீயும் என் மாமா வச்சு பேசிகிட்டு இருக்க, மாமா வச்சு இன்னொரு டைம் ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோங்க, உன்னை பிரின்சிபல் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா என்னடா என்ன மாமா வச்சு பேசுறியா, நான் குட் பாயாக தான்டா இருக்கிறேன், உங்களை மாதிரிலாம் பேட் பாய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு பாய்ஸஸ் எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக அந்த பிரின்சிபல் ரூமை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு தான் நம்ம ஜங்குக் அவரோட பெட்ரூமில் தான் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். ஜங்குக் கிட்ட நம்மகிட்ட எப்படி க்ளோஸாக ஜங்குக் பக்கத்தில் உட்காந்தா நம்ம ஜங்குக்கு கோவட்டிலே பார்த்து முறைக்கிறாரு. இப்போ டேயோட மாம் தானே இந்த பிளேஸில் ஜங்குக்கோட மாமா இருக்கிறாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு அவங்களே வச்சுட்டு திட்டிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் செம்ம கோவம், டேயோட மோமில் இருக்க கோவட்டம் மேலே காட்டுறாரு. கோவத்தில் அப்படியே இன்னொரு பக்கமாக திரும்பி உட்காந்தான். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அப்படியே நம்ம பிடிக்க வருவார். அந்த மாதிரி பிடிக்க வேண்டாம், அந்த ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு தட்டி விட்றாரு. இந்த மாதிரி தட்டி விட்டா ஃபைட் பண்ண மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயும் லைட்டாக அடிபட்டிருக்கும், ஜங்குக்கோட ஃபேஸ்லேயும் அடிபட்டிருக்கும். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அப்படியே கிரிப்பாக பிடிச்சா நம்ம ஜங்கு காண்டில் டேப்பாட்டு மறைச்சா
கர்டன்ஸ் எடுத்து ஏதோ லிக்விட் மாதிரிலாம் எடுத்து அதை வச்சு அந்த அந்த பிளேஸை லைட்டாக க்ளீன் பண்ணபடி அதுக்கு நம்மகிட்ட ஆயில்மெண்ட் போடுறாரு. இந்த மாதிரி போட்டால் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசி இந்த மாதிரி ஆயில்மெண்ட்லாம் போட்டதை பார்த்துட்டு தான் நான் என்னோடய ஹார்ட்டில் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணேன். திரும்பவும் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட வந்து பண்ணிகிட்ருக்க, முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கோமாட்டே பாட்டு காட்ட ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு ஏன் தேவையில்லாமல் கட்டுற, நீயே ரொம்ப பெயினில் இருப்ப, அமைதியாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும் இதுக்கே இந்த மாண்டிட்டு பேசுகிறதும் கிஸ் பண்ண மூமெண்ட்லேயும் ஜங்குக் செம ஷாக்கான மூமெண்ட்டில் பாட்டா எதுக்காக என்ன அப்படி பார்க்குறேன், எந்த அளவுக்கா ஃபைட் பண்ணுவ, தப்பி உனக்கு நிறைய அடிபட்டுருந்தா என்ன ஆகுறது, இந்த மாதிரி ஃபைட் பண்ணாத, இதே லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸில் லைட்டாக கப் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபேஸில் அடிபட்டிருக்க பிளேஸ்லலாம் அந்த ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணி பேண்டேஜ் போட்டுட்ருக்குது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரி கீழே விழுமா, அந்த மாதிரி விழுந்தேன். டீரியை மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ரை பண்ணுற, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து எழுந்து போகலாங்கிற மாதிரி போனோம். டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி எழுந்து திரும்பவும் அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா நம்ம அப்படியே ஜங்குக்கை நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே டேயோட தைஸில் பட்டபடி டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிப்பாரா, அந்த மாதிரி பிடிச்சா டேக்கு ஒரு மண்டை இருக்குது. இருந்தாலும் ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜங்குக்கே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி பெயினை தான் சைல்ட்லேருந்தே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ரூடாக அப்ளை பண்ணுறது, ரூடாக நம்மக்கிட்ட மிஸ்பிஹேவாக நடந்துக்கிட்டாலுமே தன்னோட பெயின், தன்னோட லைஃப்பில் எந்த பெயினெல்லாம் தாண்டி வந்தோமோ அதே பெயின், அவன் ரிச்சாக இருந்தாலுமே அதே பெயின் அவனும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவனை எந்த அளவுக்கு நம்மளை விட மோசமாக ஹேட்டாக பேசுகிறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணபடி ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி இருப்பாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட காலேஜுக்குலாம் ரெடி ஆகிட்டு ஜங்குக்கோட ரூம் டோர் தான் வந்து நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் பண்ணா, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் காலேஜுக்கு கிளம்பு, டைம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குமே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கீழே வந்தோம். நம்ம தான் காலேஜுக்கு போகாமல் இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னாச்சு, ஒன்றும் ஆகலை, காலேஜுக்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்படியா, சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு போய் பைக் எடுப்பாரா. ஜங்குக்கு பைக் எடுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பேக் சைடில் வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காண்டோம். பைக்கை நம்ம ஜங்குக் ஸ்டார்ட் எடுத்துகிட்டு நேராக காலேஜுக்கு வந்துட்டுருப்பாரா. அந்த மாதிரி வந்துட்டுருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கை பேக் சைடாக அந்த பொசிஷன்லேயே பேக் அப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கை பிடிக்கிற இந்த மூமெண்ட் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம டேயாடா நம்மளை ஹக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணோம். நம்ம ஜங்கு கூட நெக்கில் அப்படியே பிக்கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணோம். 2 பேருமே காலேஜுக்குள்ள வருவாங்களா. டேயும் ஹாப்பி, ஜங்குக்கும் ஹாப்பியாக வர மூமெண்ட்டை டேயோட ஃப்ரெண்டு ஜிமினா கேட்டால் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மற்ற பாய்ஸஸ் எல்லாம் கேட்கவும் இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டானுங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. நம்ம ஜிமினா கிட்ட நம்ம டம் என் லைஃப்பில் எந்த அளவுக்கு பெயினை நான் ஃபீல் பண்ணி வந்தனோ அதே பெயினை தான் ஜங்குக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கோட கேரக்டரை பார்த்து நான் கொஞ்சம் தப்பாகவே திங்க் பண்ணிட்டேன். ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, லைஃப்பில் ஒரு பர்சன்ட் கூட மட்டும்தான் அவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியும். நான் அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே மூவ் ஆன் பண்ணி ரொம்ப அதிகமாகவே போயிட்டேன். ஜங்கு கூட நான் லைஃபையே மூவ் ஆன் பண்ணிட்டேன். ஜங்கு கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினாவுமே ஹாப்பியாக வரா. இந்த மாதிரி ஆனால் இப்போ உங்களாம் டைம் ஸ்கிப் ஆகி குக் 2 பேருமே இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறத தாண்டி ஒரு கப்பல்ஸாக எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா ஷாப்பிங் போகிறது, திங்ஸ் வாங்குறது, பார்க்குக்கு போகிறதுங்கிற மாதிரி எல்லா ஒர்க்கையுமே சேர்ந்தே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இப்போ ஒரு ஷாப்பிங் மாலில் ஷாப் பண்ணிவிட்டு குக் 2 பேருமே ஹக் பண்ண பொசிஷன்லேயே வருவாங்களா. இந்த மாதிரி வர மூமெண்டம் டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு 2 பேரும் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கும் டேயோட மாமை நோட் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஹக்கை பிரேக் பண்ணால் ஜங்குக் ஹக்கை பிரேக் பண்ண மாட்டேங்கிறாரு. கிரிப்பாக டேயோட ஹிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா டேயோட மாம் ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால் ஜங்குக்கு என்ன மாதிரி பிக்கி பண்ணுற, ஹேண்ட்ஸை இடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ என்ன பண்ணிட்டேன், இப்போ தானே பிடிச்சேன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஷாப்பிங் பண்ண வந்துருக்கோம், ஷாப்பிங் பண்ணியாச்சு. டேடு உங்கள் 2 பேரையுமே ஹவுஸுக்கு கூட்டு வர சொன்னாங்க. எப்போ,
இப்போண்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட மாம் ரொம்ப ஷாக்கில் டேக்குக்கு 2 பேருமே ஹவுஸுக்கு கூட்டு வந்துட்டோம். இப்போ ஹவுஸில் 2 பேருமே அவங்கவுங்க ரூமில் தான் இருக்காங்க. ஆனால் நைட் எல்லோரும் ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு நேராக டேயோட ரூமுக்கு போகிறாரு. டே பக்கத்துலேயே டேயோட பெட்லேயே ஸ்லீப் பண்ணுறது, டே கிட்ட ப்ளே பண்ணுறதுங்கிற மாதிரி டே கூட நம்ம ஜங்குக் டைத்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாரு. டேயுமே நம்ம ஜங்குக் கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். இப்படியே டேஸை ஸ்மூத்தாக போகுமா இந்த மாதிரி போனால் இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட டேடும் டேயோட மாமுமே ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு ஹவுஸ்லேருந்து டே குக்கிட்ட சொல்லிட்டு தான் வெளியே போவாங்க. இந்த மாதிரி பண்ணோம். நம்ம ஜங்குக்கிட்ட அப்பா பேரண்ட்ஸ் 2 பேரும் போயிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருந்தோம். டே வந்து கிச்சனில் நம்ம ஜங்குக்காகவும் டேக்காகவும் ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நம்ம டே ரெடி பண்ணிகிட்டு இருந்தா ஜங்குக்கிட்ட டே இந்த மாதிரி ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை வந்து பேக்கப் பண்ணபடி டே கிட்ட கொஞ்சம் டேட்டியாக ப்ளே பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டில் டே டக்குன்னு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு பிச்சிருவேன், எப்போது ரூமுக்குள்ளே தான் ப்ளே பண்ணிகிட்ருப்பேன், இப்போ என்ன ஹால் வரைக்கும் வந்துட்டியா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டே வந்து நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணால் அதனால இப்போ என்ன உங்ககிட்ட எந்த பிளேஸில் வேணாலும் ப்ளே பண்ண எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன், நான் உன்னோட ஹஸ்பண்ட் பேபி அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டே கிட்ட வேண்டா ஜங்கு ப்ளே பண்ணாத, அண்டா ஹவுஸில் யாருமே இல்லையே, இன்றைக்கி ஹவுஸ் நம்ம 2 பேருக்கு தானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வில்லத்தனமாக சிரித்தபடி டே கிட்ட ப்ளே பண்ணதுக்கு இன்னும் க்ளோஸ் ஆகுவாரா? முடியாது, அப்படிலாம் ப்ளே பண்ணக்கூடாது, நம்ம ஹவுஸில் இருக்கோம், ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுங்கிற மாரி பேக் சைடாக நடந்து வருவார். ஆனால் நம்ம ஜங்குக்கு விடுற மாதிரி தெரியல, அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி டே எட்டுறத டே வந்து முடியவே முடியாதுங்கிற மாதிரி அங்கேருந்து ரன் பண்ணபடி விடணும். க்யூட்டாக 2 பேருமே ஃபைட் பண்ணபடி ஓடி பிடிச்சலாம் விளையாடுறாங்க. அதாவது 2 பேருமே சிங்கிளாக ப்ளே பண்ணபடி விளையாண்டுட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டயர்டாகி அப்படியே சோஃபாவில் வந்து டேக்கு மேலே நம்ம ஜங்குக்கு ஓவரானபடி இல்லை டே அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ என்கிட்ட நீ மொத்தமாக மாட்டிக்கிட்ட டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். ஜங்குக் பண்ணுற அந்த கிஸ்ஸை பிரேக்லாம் பண்ணாமல் நம்ம டே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஃபீல் பண்ணால் இப்படி அதர் பிளேஸில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போன பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒரு திங்ஸை மறந்து வச்சுட்டு போன மூமெண்ட்டில் ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி இப்படி டேக்குக்கு 2 பேரும் கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஜங்குக் அப்படிங்கிற மாரி கத்தவும் 2 பேரும் டக்குன்னு சோஃபா வந்து எழுந்துக்கிட்டா டேக்கிட்ட அள்ளு விட்டுருச்சு. ஜங்குக்கோட டேடு டே ரொம்ப மோசமாக ஹேட் ஆகிற அளவுக்கு ரொம்பவே ஹேட்டான வேர்டில் நம்ம டே பிடிச்சி திட்டிடுவார். ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இருந்துட்டு சன்னுக்கிட்ட என்ன மாதிரிடா ப்ளே பண்ண, என்ன மாதிரிடா திங்க் பண்ண, பிரதர் தானடா நீ, அவனோட ஸ்டெப் பிரதர், இந்த மாதிரியாடா அவங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருப்பேன், என் பையனை என்ன மாதிரி செடியூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக திட்டுறதை கேட்டு டேயோட ஐஸ்லாம் கலங்குது. தேவையில்லாமல் எதுவுமே பேசாத, முதல்ல என் ஹவுஸை விட்டு வெளியே போகணுங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாகவும் திட்டு வர. அந்த மாதிரி திட்டுனா டேயோட மாமா இந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு டே அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது, என் பையனை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இந்த மாதிரி மோசமான வரலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட அம்மா பேசுனா டேயோட மாமையும் திட்டி பனிஷ் பண்ணுறாரு. ஸ்லாப் பண்ணி ரூமுக்கு போகணுங்கிற மாதிரி திட்டவும் டேயோட மாமா அப்படியே ரூமுக்கு போனால் டே தான் அப்படியே ஜங்குக்கு டேட்டை வந்துட்டு நான் எதுவும் வேணும்னே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்ககிட்ட எதையும் பேசலடா, நெக்ஸ்ட் டே இந்த ஹவுஸ்லேருந்து நீ உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேர், இப்போ உன் ரூமில் போய் ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனோம். ஜங்கு காண்டாகி என்ன ஏன் முன்னாடிக்கிட்டே இந்த மாதிரி திட்டிருக்கீங்க, டேக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, டே நான் தான் லவ் பண்ணேங்கிற மாதிரி சொல்லி டேடுக்கிட்டே நம்ம ஜங்குக்கு ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் மட்டுமா பண்ணுறாரு, 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதும் எங்கள் 2 பேருக்குமே ஆல்ரெடி வெட்டிங் ஆயிடுச்சு, 2 பேருமே நாங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே மூவ் ஆன் ஆகிட்டோம், தேவையில்லாமல் இந்த மாதிரி எங்கள் 2 பேரையும் பிரிக்கலான்ங்கிற மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி திட்டுனா ஜங்குக்கோட டேடு ரொம்ப கோவமாகி திட்டி பனிஷ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பனிஷ் பண்ண டேடுக்கும் சன்னுக்குமே செம ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் ஆனால் டேயால் இந்த மூமெண்ட்ஸ் எதையுமே பார்க்க முடியல. என்ன பண்ணுறீங்க 2 பேருமே ஃபைட் பண்ணாதீங்க என்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே ஃபைட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பட் ஜங்குக்கு ரொம்ப கோவமாகி டேயை டைட்டாக ஹேக் பண்ணபடி டே தான் எனக்கு எல்லாம், டே இல்லாத பிளேஸில் இந்த ஜங்குக்கு இருக்க மாட்டான், தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வேண்டாம், உங்கள் ப்ராப்பர்ட்டிஸும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு
எனக்கு என் டே மட்டும் போட்டுன்னு இங்கே 2 கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாகவே நம்ம ஜொங்குக்கு திட்டிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நேராக ரூமுக்கு ஜொங்குக்கே இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டு ஜொங்குக்கோட ரூமுக்குள்ளே டே போட்டு தள்ளிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு ஜொங்குக்கோட டேடு ரொம்ப டென்ஷன் ஆகுவாரா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே வந்து ஜொங்குக்கோட டேடுக்கிட்ட வந்துட்டு ஜொங்குக்கு நைட்டு ஹாஷாக பேசியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு சாரி கேட்குறாரு. இந்த மாதிரி சாரி கேட்டேன். இங்கே பாருட்டே அங்கே இந்த மாதிரி நீ சாரி கேட்குறதுனால அவன் பேசினதையோ நீங்கள் 2 பேரும் இருந்த அந்த மூமெண்ட்டு எதையுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ டேடாகவும் என்னை ஒரு பர்சன்டாக திங்க் பண்ணி எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நீ நினச்சின்னா இந்தா இந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிக்கோ. இந்த டயத்தில் 10 o'clock உனக்கு ஃப்ளைட் இருக்குது. இப்போவே இந்த கண்ட்ரியிலேருந்து என்னோட ஒய்ஃபோட மாமோட கண்ட்ரி அதர் பிளேஸ் அங்கே போயிரு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட மாமோட கண்ட்ரி வேறு அந்த பிளேஸுக்கு போக சொல்கிறாரு. இங்கே இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது. ஜொங்குக்கு சேஞ்ச் பண்ணணும்னா நீ இங்கேருந்து மொத்தமாக போகணுங்கிற மாதிரி டேட்டை எப்படி சொல்லவும் என்னை இந்த கண்ட்ரியில் நீ எங்கே இருந்தாலும் சரி ஜொங்குக்கு ஒன்று தேடி வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை இந்த மாதிரி கேட்குறாரு. ஏன் டே முன்னாடி நீல் ரன் போட்டு கெஞ்சலாம் ஆரம்பிச்சிடுவார். என் பையனை விட்டு மொத்தமாக மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் பேசுகிறத கேட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி ப்ளீஸ் அங்கிள் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நானாக ஒன்றும் ஜொங்குக்கு செடியூஸ் பண்ணி எதுவும் பண்ணலை. அவனுக்கு தான் என் மேலே ஃபீலிங்ஸ். என்னை இங்கேருந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஜொங்குக்கு தான் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் மூவ் ஆன் ஆகுமா. என்னையும் ஜொங்குக்கும் பிரிக்காதீங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி டேயுமே பயங்கரமாக கெஞ்சினா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்ற திங்கிங் இருந்துச்சுன்னா இந்த டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து போ. இல்லைனா ஜொங்கு கூட இருந்து உன் கண்ணு முன்னாடியே நான் டெத் ஆகிற மூமெண்ட்டை பார்த்து ஹாப்பி ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேயும் ரொம்ப ஹாஷாக திட்டிட்டு வர அந்த மாதிரி திட்டுனா டேக்கு என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் நம்ம ஜொங்குக்கு டாடு கொடுத்த அந்த டிக்கெட்டை எடுத்தபடி ஏர்போர்ட்டுக்கு போயிடுவார். இது எதுவுமே நம்ம ஜொங்குக்கு தெரியாது. டே காலேஜுக்கு தான் போயிருப்பானுங்கிற மாதிரி ஜொங்குக்குமே காலேஜுக்கு வந்துருப்பார். இப்போ கரெக்டாக நம்ம டே 10 o'clock அதர் கண்ட்ரிக்கு ஃப்ளைட் ஏறிடுவார். அதர் கண்ட்ரிக்கும் போயிடுவார். இந்த மாதிரி போனால் டேயோட மாமுக்கு இந்த மொமெண்ட்டை சுத்தமாக பிடிக்காம டேயோட டேடை பிடிச்சி திட்டுறாங்க. என்னோடய சன்னனுங்க போயிட்டானே என் சன்னுக்கு இந்த மாதிரிலாம் பனிஷ் பண்ணுறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே நல்லா தெரியும் டே இந்த மாதிரி பண்ணியிருப்பானா ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பானான்ட்டு. ஆனால் எந்த தப்புமே பண்ணாத என்னோடய சன்னை மட்டும் இந்த மாதிரி ஹேட் பண்ணுறீங்களே. அவன் அப்போவே சொன்னான் அவங்களோட ஹவுஸ்க்கு நான் வரலன்ட்டு. நான் தான் தப்பு பண்ணிவிட்டு அவனுங்க கூட்டிகிட்டு வந்து அவனை ரொம்பவே நான் கஷ்டப்படுத்திட்டேன். மாமா இருந்து என்னால் மாமாவோட லவ்வையும் கொடுக்க முடியல, அவனோட கேரையும் பக்கத்துலேயே சப்போர்ட் பண்ணி பார்க்க முடியலங்கிற மாதிரி ரொம்ப பெயினில் டேயோட மாமா அழுவாங்களா அந்த மாதிரி அழுதா. இங்கே பாரு நீ தப்பாக புரிஞ்சுக்காத. அவங்களுக்கு இந்த ஏஜில் ஒரு குட்டியான ஒரு அட்ராக்ஷன் ஃபீலில் தான் லவ் பண்ணுறோம் மேரேஜ் பண்ணுறோம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஏன் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் மூவ் ஆன் பண்ணிவிட்டு அவங்களுக்கான கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணி லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை 5 years 10 years அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பிரித்து வச்சோம். 2 பேருமே அவங்க லவ்வை அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க லைஃப் லாங் 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு பிரித்து வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த கொஸ்டினுக்கு ஜொங்குக்கோட டேடிட்ட ஆன்சரே கிடையாது. இந்த மாதிரி இருந்தால் ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம ஜொங்குக்கு டவுட் ஆகி ஹவுஸில் வந்து டே எங்கேங்கிற மாதிரி டேயோட ரூமை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். டேயோட திங்ஸ் எதுவுமே இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நேராக டேயோட மாம்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண மூமெண்ட்டில் டேயோட மாம் வந்து ஓப்பன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. உன் டேடு தான் என்னை மாதிரி அதர் கண்ட்ரிக்கு அனுப்பிட்டாரு, எந்த கண்ட்ரின்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப கோமாக்கி டேடோட கம்பெனிக்கே போகிறாரு. அதுவும் எப்படி போகிறாரு, நார்மல் பாயாவா போகிறாரு. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண போட்டையில் ட்ரிங்க் பாட்டிலோடு ட்ரிங்க் பண்ண பொசிஷன்லேயே ஒரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராக வரா. இந்த மாதிரி என்ட்ராங்க. ஜொங்குக்கு வந்து லுக்கை பார்த்துட்டு ஜொங்குக்கோட டேடு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு நேராக அங்கே இருக்கிற மற்ற பர்சன்ஸ் எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு அதான் உள்ளே நான் என்ட்ராயிட்டோம்ல என்ன பண்ணுறீங்க, அவ்வளோ வெறும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே அப்படியே வெளியே போவாங்களா அந்த மாதிரி பண்ணோம். நம்ம ஜொங்கு கரெக்டாக ஜொங்குக்கு டேட்டை வந்துட்டு வாவ் டேட் பிளான் பண்ணி என் பேபி என்கிட்டேருந்து மொத்தமாக பிரித்து அனுப்பிட்டல. என்னெல்லாமோ சென்டிமெண்ட்டாக பேசி அவனை இங்கேருந்து மொத்தமாக என்கிட்டேருந்து பிரித்து அனுப்பிட்டல.
இதுக்கான பனிஷ்மெண்ட் நீ மட்டும்தான் அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனோம். சரி நம்ம ஜொங்குக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் கோவத்தில் ஆனதுப்பானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டா 1 வீக் ஆகும். 1 வீக்குமே நம்ம ஜொங்குக்கு எப்படி இருந்தார், ஹவுஸுக்கு வராமல் அதே மாதிரி பாய்ஸஸோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாரு. காலேஜுக்கு சரியாக போகிறது கிடையாது, ஒழுங்காக ஸ்டடி பண்ணுறது கிடையாது, ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணுறாரு, போட்டா குறைக்க இப்போ ட்ரக்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாம் மற்ற பாய்ஸஸ் மூலிமா ஜொங்குக்கோட டேடுக்கு வருமா. இந்த மாதிரி வேண்டாம் நேராக ஜொங்குக்கு தேடி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் ஜொங்குக்கு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண போர்டே இல்லை. ஆம்டி பெட்டில் பட்டபடி டேயோட பிக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி, ஏண்டா என் கூடயே இருப்பேன் என்ன, எல்லாமே நான் தான் என்ன, எப்படிலாமா பேசினேன், என் டாடா அந்த மாதிரிலாம் பேசுனதோட இப்படி என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டல்ல, என்னை பற்றின திங்கிங்கே உனக்கு வரலல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக்க பார்த்தபடி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறத ஜொங்குக்கோட டேடை பார்த்துட்டு ஜொங்குக்கை ரிக்கவர் பண்ணலாங்கிற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணுவார். செக்கப்புக்கெலாம் கூட்டிகிட்டு போவார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் பட் எல்லாத்தையுமே நம்ம ஜொங்குக்கு பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் கிளப்புக்கு தான் போவார். இப்படி போகிறது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க பர்சன்ஸ்கிட்ட வேணும்னே நம்ம ஜொங்குக்கு ஃபைட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஜொங்குக்கு இல்லாமல் டோட்டலி சேஞ்ச் ஆயிடுவார். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் அப்படியே 1 இயர் போக்குது. 1 இயர் கழிச்சு இப்போ நம்ம ஜொங்குக்கு காட்டுனா ஜொங்குக்கு தான் ஜொங்குக்கோட ஹவுஸில் ஜொங்குக்கோட டேடு பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நான் பிரச்சனை டாடு உனக்கு, நான் வேணும் உனக்கு அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டால் ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிற, 1 இயர் ஆச்சுடா, உன்னோட ஹெல்த் ரொம்ப மோசமான மாதிரி தெரியுதுடா. ஆகட்டும், யார் வேண்டான்னா என்கிட்ட இருந்து என் வேலையே மொத்தமாக பிரித்து அனுப்பிட்டேன், அப்புறம் என்ன, இந்த பாடி இந்த சோல் எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ட்ரிங்க் பண்ணுவாரா. அந்த மாதிரி பண்ணோம். ஜொங்குக்கோட டேடு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுவாரா. அந்த மாதிரி அழுதம் நம்மகிட்டே அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்துருவார். ஜொங்குக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனுக்கு போயிட்டானுங்கிற மாதிரி சிம்மினா மூலியமாக தெரிஞ்சு அவங்க கிராண்ட்மா கிட்ட எதையுமே கேட்காம இவர் நேராக அந்த கண்ட்ரிக்கு வந்துவார். அந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்தோம். இப்போது கிளப்புக்கு தான் நைட் ஆயிடுச்சா. கிளப்பில் நம்ம ஜொங்குக்கு ட்ரிங்க் பண்ணபடியே லைஃபே போச்சுடா. அப்போது ஒரே ஒரு லவ் தான் பண்ணேன், அந்த லவ்வும் என்னை இப்படி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே நம்ம ஜொங்குக்கு ட்ரிங்க் பண்ணபடி ரோட்டில் நடந்து வருவாரா. அந்த மாதிரி வேண்டாம் பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நம்ம ஜொங்குக்கு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பட் நம்ம பாய்ஸஸ் எல்லாரையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு ட்ரிங்க் பண்ண போது தள்ளாடினபடியே நம்ம ஜொங்குக்கு நடந்து வேண்டாம். ஆப்போசிட்டில் நம்ம டீரியஸில் க்ரை பண்ணபடி ரன் பண்ணபடி வந்து நிற்பார். இந்த மாதிரி நின்னோம். இந்த மாதிரி வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு ஐஸெல்லாம் ரப் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி ரப் பண்ணி பார்த்தா அந்த பிளேஸில் இப்போ அப்படியே ரெய்னி ஸ்டார்ட் ஆகுது, மழை பெய்யுது. இந்த மாதிரி மழை பெய்கிற அந்த மூமெண்ட்டில் அந்த ட்ரிங்க் பண்ண போர்டையில் மழையில் நனைகிற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போர்டை தெளிஞ்சா ஆப்போசிட்டில் வந்து க்ரை பண்ண பொசிஷன்லேயே நிற்கிற பார்க்குறாரு. டேயை பார்த்த அடுத்த செகண்டு நேராக ரன் பண்ணபடி வேகமாக டேயை பார்த்து ஓடுவாரா. அந்த மாதிரி ஓடணும். டேயுமே நம்ம ஜொங்குக்கு பார்த்த ஹாப்பியில் வேகமாக வந்து 2 பேருமே டைட்டாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹக் பண்ண ஹக்கோட நம்ம ஜொங்குக்கு விடலை. டேயோட நெக்கு கிரிப்பை பிடிச்சபடி டேயை பயங்கரமாக தீக்குறாரு. எவ்வளவு திமிரு இருந்தால் என் டேடு சொன்னான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போவியாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக நம்ம ஜொங்குக் டேயோட நெக்கு கிரிப்பை பிடிச்சபடி இந்த மாதிரி ஹார்ஷாக திட்டுனா அவனை விட்டுட்டு நீ நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி டேய் அழுவாரா. அந்த மாதிரி அழுதான். டே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட ஃபேஸ் மில்கி கிஸ் பண்ணுறாரு. நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, இந்த வார்மான ஹக் எனக்கு எப்போ கிடைக்கும்ன்ட்டு. இப்போ நான் எனக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப வார்மாக இருக்குது தெரியுமா டேயாங், இதே மாதிரி என்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணா. சுகம்தானே பார்வை உன்னை அலைகிறதே, உள்ளம் உன்னை அணைக்கிறதே, அந்த நேரம் வரும் பொழுது என்னை வதைக்கின்றதே.
மாதிரி என்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணால் நம்ம ஜங்குக் பிளட் வாமிட் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தால் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுனா நம்ம ஜங்குக்கு ஓவராகவே ட்ரிங்க் பண்ணியிருப்பார்ல. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கோட ஹெல்த்தில் கிரிட்டிக்கலான பொசிஷனுக்கு வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கோம். டேய் வந்து ரொம்ப பெயின்லேயே நான் பண்ணது தான் தப்பு. ஜங்குக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் அவன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவான் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். நம்ம அவனை விட்டு போனது தான் தப்புங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி இருந்தால் அப்படியே ஒரு 1 மந்த் மூவ் ஆன் ஆகுது. 1 மந்த் கழிச்சு இப்போ நம்ம ஜங்குக்குடா நம்ம டேயை தேடி வருவாரா இந்த மாதிரி வந்துட்டோம். கிளாஸ் ரூமில் நம்ம டே கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா அந்த கிளாஸ் ரூம்குள்ளே அப்படி இப்படி நம்ம ஜங்கு காலேஜ் ஸ்டடிலாம் முடிச்சிட்டாரு. அந்த பொசிஷனில் தான் அப்படி பைக்கு கீ இருக்கும்ல அதை அப்படியே ஹேண்ட்ஸில் ரோல் பண்ணபடியே டேயோட கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரானா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா என்ன பேபி பண்ணுற நான் தான் சொன்னோம்ல இன்றைக்கி நீ லீவ் போடணுன்ட்டு. இன்றைக்கி நம்ம 2 பேருமே ஜாலியாக ட்ரிப் போகிறோம் நம்மள வா போகலாம் அப்படிங்கிற மாதிரிட்டே கூப்பிட்டான். ஜங்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம்ல என்ன கிளாஸ் எடுத்துகிட்ருக்க கிளாஸு டாய் இன்றைக்கி உங்களுக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சி கிளாஸ் ரூமுக்கு வெளியே இழுக்கிறாரு. ஜங்கு ப்ராப்ளம் பண்ணாத. யார் ப்ராப்ளம் பண்ணுறா? நேற்று சொல்ல ஓகே ஓகேன்னு சொன்னேன். நான் எழுந்துக்கிட்டுக்குள்ளே நீ எழுந்து காலேஜுக்கு வந்துட்டா அதெல்லாம் முடியாது. இப்போ என் கூட தான் நீ இருக்கிற. இன்றைக்கி முழுக்க என்னோடய டைம் தான் அப்படிங்கிற மாதிரி டேய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து பைக்கிட்ட விட்றாரு. இப்படி பைக்கிட்ட விட்டா பைக்கில் வந்து உட்காரு முடியாது. நீ உட்காரலன்னா உன்னை ஃப்ரெண்ட் சைட் தூக்கி வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் அப்படியே பேக் சைட்லேருந்து உட்காந்தா ஜங்குக்கும் கொஞ்சம் லாங்காகவே பைக் ட்ரைவ் பண்ணுறாங்க. நம்ம டே கூட ட்ரிப்புக்கு நம்ம ஜங்குக்கு போகிறாரு இந்த மாரி பண்ணோம். இப்போ கரெக்டாக ஒரு பீச் சைடில் தான் வந்து நம்ம ஜங்குக் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருப்பார் போலுக்கு. அந்த ஹவுஸ்லேயே வந்து டேயை விடுவாரா இந்த மாதிரி விட்டா ஜங்குக் ஏதோ சும்மா ட்ரிப்புன்னோட ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் டின்னர் வாங்கி கொடுப்பேன்னு நினச்சா என்னடா இவ்வளோ தூரமாக கூட்டுருக்க? ட்ரிப்பா ஹனிமூன் பேபி என்ன நினச்சிட்ருக்க? மேரேஜ் ஆகி 1 இயர்க்கு மேலேயே ஆயிடுச்சு. போடா குறைக்கி நானே கொஞ்சம் கிரிட்டிக்கலாகி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து டேஸஸ் ஆகிடுச்சு. ஹனிமூனே நம்ம என்ஜாய் பண்ணல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எது ஹனிமூனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணா ஆமாம் பேபி இந்த டேலேருந்து 1 மந்த் வரைக்கும் ஹனிமூன் தான். நம்ம இந்த பிளேஸில் தான் இருக்க போகிறோம். டாடி எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உனக்கு பர்மிஷனை கொடுத்து என்னவோ ஹேண்ட்ஸில் சிக்க வச்சுட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேண்டாம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி பட்டு வருவாரா அந்த மாதிரி வேண்டாம். அப்படியே கரெக்டாக அந்த ஹவுஸ்குள்ளே என்ட்ராக்குறாரு. சொன்னால் கேளு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் முடியாது வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூட கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு 2 பேருமே பீச்சில் போய் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பீச்சில் ஸ்விம் பண்ணுறாங்க. கொஞ்சம் பீச்சில் எப்படிலாம் ப்ளே பண்ணி விளையாடுவாங்க அந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். நைட்டு பெட்ரூமில் தான் கூட செம்ம ரூடாக நம்ம ஜங்குக்கு இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்துட்டு ஹக் பண்ண பொசிஷன்லேயே டேயோட ஃபேஸில் கிஸ் பண்ணபடியே இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு 2 பேருக்குமே கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் மெண்டல்லாம் தாண்டி வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் டேயோட லிப்பில் கிஸ் பண்ணால் ஆமாம் ஜங்குக் நம்ம 2 பேரும் இந்த மாதிரி திரும்பவும் ஒன்றா க்ளோஸாக இருப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம லவ்வை அக்செப்ட் பண்ணி ஃபீல் பண்ணி நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம் ஜங்குக்கும் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோடையும் இந்த மூவியை நான் என் பண்ணுறேன். மூவி எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல. மூவியை ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயாடா பாய்.